பார்த்தா சிரிப்பு வரக்கூடியது. ஆம்பளைக்கு பொம்பளை பேர், பொம்பளைக்கு ஆம்பளை பேர். அரபியில் நீங்கள் பேர் வைக்கிறீங்க. அரபியில் பேர் வைக்கும்போது அது ஆம்பளைக்கு ஆம்பளை பேரை வைக்கணும், பொம்பளைக்கு பொம்பளை பேரை வைக்கணும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மைமூன் பேர் வைக்கிறாங்க. மைமூன், மைமூன்கிற வார்த்தை என்ன? அரபு இலக்கணப்படி நல்ல அர்த்தம். மைமூன்கிற அழகான வார்த்தை. மைமூன் என்றால் பாக்கியம் உள்ளவன், இறை அருள் பெற்றவன், பெற்றவன், பெற்றவன் இல்லை, பெற்றவன் என்ற ஆம்பளை பேர். மைமூன் என்ற அந்த பேரை பொம்பளைக்கு வைக்கிறாங்க. மைமூனு, மைமூன் ஆம்பளைக்கு. மைமூனாண்டு நாண்டு போட்டால் தான் பொம்பளை. மைமூன் ஆம்பளை, மைமூனா பொம்பளை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஆம்பளை ஆக்குறாங்க பொம்பளைய, பொம்பளையை பிடிச்சி ஆம்பளை ஆக்குறாங்க. இதெல்லாம் நல்ல பேர் கிடையாது. ஆம்பளைக்கு வருது ஆண்பாலா சொல்லணும். நல்லவன் என்று பொம்பளையை சொல்லுவீங்களா? ஒரு பொம்பளைக்கு பேர் வைக்கும் பொழுது நல்லவன் என்று சொல்ல மாட்டீங்க, நல்லவள் என்று சொல்லலாம். அப்படிதான் சொல்லணும். ஒரு ஆம்பளைக்கு பேர் வைக்கும்போது நல்லவள் என்று சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்போ அது மாதிரி மைமூனு. சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க தெரியுமா? பேர் பஞ்சத்தில் ஆம்பளை பேரெல்லாம் சேர்த்து விட்டு ஒரு அம்மாவை சேர்த்துக்கிடுவாங்க. எப்படி? தாவூதுன்னு ஒரு நபி இருந்தார்ல, தாவூத் அம்மாள். பேர் கண்டுபிடிக்கிற லட்சணம் பாருங்க. தாவூதுன்னு ஒரு ஆம்பளை இருந்தார், தாவூத் அம்மாள் அல்ல தாவூத் பீவி அல்ல தாவூத் நாச்சியா, தாவூத் பேகம். இப்படி பேகம் பீவின்னு போட்டோன்னா இப்போ நபிமார்கள் பேரை வச்சுட்டாங்களாம். ஏன் நபிமார்கள் பேர் நீங்கள் வைக்கிறீங்க? நபிமார்கள் பேர் ஆம்பளைன்னா ஆம்பளை பேர் வைப்பாங்க, பொம்பளைக்கு பொம்பளை பேர் வைக்க வேண்டியதானே. ஆம்பளை பேரெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் இந்த பெண்களுக்கு தகுந்த மாதிரியான பீவி, பேகம், அம்மாள், இது பானு, தாவூது பானு, இப்ராஹிம் பானு, இப்ராஹிம் பீவி, இப்ராஹிம் நாச்சியா, இப்படி இது மாதிரியான ஒரு பெயர்களை சேர்த்துக்கொண்டு ஆம்பளை பெயரோட எல்லாம் பொம்பளையை சேர்த்து என்ன செய்கிறாங்க? பேர் வைக்கிறாங்க. இதுகளெல்லாம் பெரிய கிரிமினல் குற்றத்திலாம் வராது. இது அந்த அந்த ஷாஜஹான் அக்பர் மாதிரியான பாவத்தில் சேராது. ஆனால் இது நல்லது இல்லை. என்ன பண்ணி ஆம்பளை பொம்பளையாக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்களா இல்லையா? ஆண்களை போல் நடக்கக்கூடிய பெண்களையும் பெண்களை போல் ஒப்பிடக்கூடிய ஆண்களையும் ரசூலுல்லாஹ் சபிச்சாங்கன்னு இருக்குது. பேர் வரைக்கும் அப்படித்தானே. ஆண்பாலா உள்ளவனுக்கு ஆண்பாலா வைங்க, பெண்பாலா உள்ளவனுக்கு பெண்பாலா வைக்கணும். அது மாதிரி எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சம்சுகனி, சம்சுகனி அம்மா, நாகூர் மீரா அம்மா, அப்படி இப்படிலாம் பேர். செய்யது அம்மாள், செய்யதுன்னு ஆம்பளை ஆண்பால், செய்யதுங்கிறது ஆண்பால் வார்த்தை. தலைவன் அப்படின்னு அர்த்தம். தலைவன் அம்மாள் தான் என்ன அர்த்தம்? அது அர்த்தம் இருக்காதுக்கு. இது மாதிரி எல்லாம் என்ன செய்கிறாங்க? அம்மாள் சேர்த்து வச்சிடுறாங்க. அதே மாதிரி வைக்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதெல்லாம் பெரிய பாரதூரமான குற்றத்தில் வராது. நல்லா இல்லை. வச்சதை மாத்தாட்டா கூட இனி வைக்காம இருங்க. அதாவது இதில் இந்த இணை கற்பிக்கிற மாதிரி குற்றம் இல்லை பாவமான அர்த்தம் வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் மாற்றி தான் தீரணும். இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் மாற்றினா மாற்றிட்டு போங்க. வயசாகி போச்சு மாற்றலையா, உங்கள் புள்ள குட்டிகள் வைக்காமல் இருங்க. ஆண்பாலில் ஆண்பாலில் வைங்க, பெண்பாலில் பெண்பாலை வைங்க. அது மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி பொய் பேர். அபு சாலிகின்னு பேர் வைப்பாங்க. அபு சாலிகின்னா என்ன அர்த்தம்? சாலிகி என்பவனுக்கு வாப்பான்னு அர்த்தம். சாலிக்கு புள்ள இருக்கிற மாதிரி கல்யாணம் பிறக்கும் போது அபு சாலிகா நீ பிறக்கும் போதே அபு சாலின்னு எப்போ சொல்லலாம்? இவரா நான் பிறந்து நான் கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு புள்ள சாலிகன்னு பிறந்த உடனே எனக்கு அபு சாலின்னு சொல்லிக்கிறலாம். இந்த அபுவை சேர்த்து பேரா வைக்கிறாங்க. அபுவை சேர்த்து என்ன பண்றாங்கன்னா பேரா வைக்கிறாங்க. அவருக்கு பேர் ஒன்று இருக்கு, புள்ள பிறந்தவொன்னு அபுன்னு சேர்க்குவாங்க. இவருக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி அபுபக்கர், அபுபக்கரா ஒரு ஆள் இருந்தாரு அப்படி பேர்னு வச்சுட்டு போயிடலாம். அபு சாலிஹின்னு பேர் வைக்கிறது. யாராவது ஒருத்தர் அபு சாலிஹின்னு ஒருத்தர் இருந்திருந்தாருன்னு சொன்னா அபுல் காசிம் ரசூல்லா இருந்தாங்க இல்லையா, அவங்க மாதிரி வரட்டுமேன்ற அர்த்தமா இருந்தால் அது ஓகே. அப்படி இல்லாம சும்மா அபுன்னு சேர்க்கறதுக்கு பாருங்க, அதெல்லாம் பொய்யில வந்துடும். அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒருமை பன்மைன்னு இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்குள்ள சொல்லணும், பல ஆளுக்கு பல ஆள் பன்மையுடைய வார்த்தை யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஆளுக்கு அவுலியான்னு பேர் வைக்கிறாங்க. அவுலியான்னு என்ன அர்த்தம்? வலி என்றால் நேசன், அவுலியா என்றால் நேசர்கள் அர்த்தம். ஒரு ஆளை பிடிச்சி நேசர்கள் பேர் வைக்கிறாங்க. வலின்னு வச்சா ஓகே, அவுலியான்னு வச்சா என்ன ஆகுது? அர்த்தம் இல்லாமல் போகுது. இதெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டா இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போய் வீணா போயிடுது. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஜவாஹிர்னு பேர் வைக்கிறாங்க. ஜவாஹிர், ஜவாஹிர்ங்கிறது பன்மை. ஜவாஹிர்னு ஜவஹர்னா மாணிக்கம், ஜவாஹிர்னா மாணிக்கங்கள். ஒரு ஆளை பிடிச்சி மாணிக்கங்கள்னா அது நல்லா இல்லை. ஒரு ஆளுக்கு ஜவஹர்னு சொல்லலாமே தவிர ஜவஹருடைய பன்மை ஜவாஹிர்.
அந்த மாதிரி ஜவாஹிருடைய பேர், இதெல்லாம் வந்து பாரதூரமான குற்றம் வராது. இதெல்லாம் ஒருமை, அவர் பொருத்தம் இல்லாமல் இருக்கு. ஒரு முஸ்லீம் வந்து எல்லா வகையிலும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அவருடைய பேர் சுற்றுறதுல வரைக்கும் என்ன செய்யணும், அவருக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு அழகு இருக்கணும். இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் நம்ம இதில் இருக்கிறது. சிலர் ஒரு அர்த்தமே இருக்காது, வட்டப்பா குட்டப்பான்லாம் பேர் வைக்கிறாங்க. வட்டப்பா எங்கள் பாட்டிக்கு பேர், எங்கள் வாப்பாவுடைய தாயாருக்கு பேர் பொண்ணு தாயார்னு வச்சுருந்தாங்க. பேரே அதான், பொண்ணு தாயார்னா தான் தெரியும். எங்கள் ஊரில் போய் கேட்டிங்கன்னா என்ன பொண்ணு தாயார்னா என்ன, இதெல்லாம் ஒரு மீனிங்கே கிடையாது. பொண்ணு தாயார், சில பகுதியில் வட்டப்பா முட்டப்பா. மும்தாஜின்னு பேர் வைக்கிறாங்க. மும்தாஜ், சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, பொம்பளைக்கு மும்தாஜின்னு பேர் வைக்கிறாங்க. மும்தாஜுங்கிற வார்த்தை வந்து ஆண்பால். மும்தாஜுன்னா அதாவது பிரித்தறியப்பட்டவன் இது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு. இது வந்து ஆம்பளைக்கு உள்ள சொல்லு மும்தாஜுங்கிறது. மும்தாஜுங்கிற வார்த்தை பெண்பால் கிடையாது, ஆம்பளை தான் மும்தாஜுன்னு வைக்கலாமே தவிர பொம்பளை வைக்க இயலாது. வந்து கிறுக்கன் தாஜ், அவளுக்கு பேர் தாஜ், அவளுக்கு வச்சான்னு வைங்களேன். அந்த மாதிரி வந்து மும்தாஜுன்னு வந்து பொம்பளைக்கு, இதெல்லாம் வந்து இலக்கணத்துக்கு எதிராக அமைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நம்ம தவிர்த்துக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால், கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய சிலது இருக்குது. இன உணர்வை காட்டக்கூடியது, சாதி உணர்வை காட்டக்கூடியது, அந்த மாதிரியான சொல்லையே பேராகவே ஆக்கிடுறாங்க. பேரே ராவுத்தர். என்னப்பா அவன் பேர் ராவுத்தர்? ராவுத்தர்னா அது ஒரு ஜாதி, இஸ்லாம் ஒழித்து கட்டிய ஜாதி முறை அது. இவருக்கு ஒருத்தருக்கு மறைக்காரு. பேர் என்னன்னு கேட்டால் மறைக்காருன்னா ஒரு குலம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இஸ்லாத்தில் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு பேர் மறைக்காரு, ஒரு ஆளுக்கு பேர் ராவுத்தர், அல்லது பேரோட சேர்த்துக்கிட்டு, அதாவது இப்ராஹிம் ராவுத்தர், இஸ்மாயில் மறைக்காயரு, இப்படியெல்லாம் ராவுத்தர் மறைக்காயரு லெப்ப, இதுகளை எல்லாம் என்னவாக்குறது, பெயர்கள் ஆக்குறது வந்து இன உணர்வை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த அசபியத்தை, ஜாதி உணர்வு, இன உணர்வை தூண்டக்கூடிய மாதிரியான, அது என்னமோ தங்களை உயர்ந்தவர்கள் காட்டக்கூடியது. இதெல்லாம் இஸ்லாம் ஒழித்து கட்டிய சமாச்சாரங்கள். இதெல்லாம் பேர் வைக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அடிமைங்கிற மாதிரி கருத்தில் என்ன செய்யுங்க, பெயர்களை சூட்டுங்க. அல்லது அர்த்தம் தரக்கூடியது, நல்லவன், சிரிக்கிறவன், அதாவது ஒழுக்கமானவன், பண்புள்ளவன், கூர்மையான புத்தி உள்ளவன், இப்படி அர்த்தம் தரக்கூடிய சொற்களுக்கு பஞ்சமா அரபியில், அது மாதிரியான பெயர்களை என்ன செஞ்சுக்கலாம், வைத்துக் கொள்ளலாம். இது மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணும். அர்த்தமில்லாத இதுகளை தவிர்த்து கொள்ளணும். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டால், இன்னொரு விஷயம், இது வந்து நமக்கு ஹதீஸில் நேரடியாக தடை இல்லாட்டா கூட நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். பெயர்ன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒரு பெயர் தான் தேவை, அல்லது ரெண்டையும் இலக்கணப்படி இணைச்சி. இப்போ அப்துல்லான்னு இருக்குது, ரெண்டு சொல்லு, இது ரெண்டும் இணைஞ்சு ஒரு சொல்லு தான். அல்லாவின் அடிமை, அப்து தனியாகவும் அல்லா தனியாகவும் ஒரு ஆளுக்கு பேரை வைக்க இயலாது, இவர் அல்லா வைருவார். அப்படி இணைச்சி பண்ணணும்னா ஓகே, அப்துல்லா அல்லாவின் அடிமை அப்படி வைக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறாங்க தெரியுமா, ஒரு ஆளுக்கு சையது முகமது புகாரி, சையதுன்னு ஒரு பேர், முகமதுன்னு ஒரு பேர், இதுக்கெல்லாம் இலக்கணப்படி இணையாது. சையது முகமது புகாரிக்கு இணைச்சி அர்த்தம் சொல்லப்பான்னா அர்த்தம் கிடையாது. சையதுன்னு ஒரு பேர், முகமது பேர், புகாரின்னு ஒரு பேர். இது என்ன ஆகும் தெரியுமா, சையது முகமது புகாரிங்கிறது மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேற மாதிரி ஆக்கிடுவாங்க. சையது அப்துல் காதர்னு வச்சா சேத்துல் காருமாங்க எங்கள் ஊரில். சையது அப்துல் காதர்னு பேர் வைப்பாங்க. சையது ஒன்று ஏன் வெறும் அப்துல் கார்னு வைக்க வேண்டியதானே, இல்லைன்னா சையதுன்னு மட்டும் வைக்க வேண்டியதானே, குற்றம் இல்லை. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லாம் ஒரு ஆளுக்கு பேருன்னு சொன்னால் அவங்களுக்கு பேர் முகமது தான். முகமது இப்ராஹிம்லாம் பேர் வைக்க, இப்ராஹிம் அவனுக்கு பேர், அவனுக்கு பேர் முகமது, இப்படி தான் பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இப்ராஹிம் இஸ்மாயில் ஒரு ஆளுக்கு பேர் வைக்கல. ஒரு ஆளுக்கு ரெண்டு பேரை சேர்த்துலாம் என்ன செய்யல, மூசா ஹாரூன் ஒரு ஆளுக்கு பேர் வைக்கல. மூசா சாலிஹின் ஒரு ஆளுக்கு என்ன செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பேர் வைக்கல. ஒரு ஹசன் பேர் வச்சாங்க, ஹுசைன் பேர் வச்சாங்க, ஃபாத்திமான் பேர் வச்சாங்க, ஜெய்னப்னு வச்சாங்க, ருக்கையான்னு வச்சாங்க, இப்படி எல்லாம் பேர் வச்சாங்களே. உம்மு குல்சும்னு ஒரு ஆள் அவங்க குடும்பத்தில் இறந்து போனதுனால முன்னாடி ஒருத்தங்க இருந்ததுனால உம்மு குல்சும்னு பேர் வச்சாங்க, குல்சுமுடைய அம்மான்னு பேர் வச்சாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பேர்கள் வைக்கப்பட்டுச்சே தவிர எந்த மாதிரி வைக்கல, இந்த ஜோடி ஜோடியாக வைக்கிறதுக்கு பாருங்க இதெல்லாம் வைக்கல. மொஹீதீன் அப்துல் காதர்னு வைப்பாங்க. மொஹீதீன் அப்துல் காதர்னா மைத்துக்காரமாங்க எங்கள் ஊரில், ஆம்புலன்ஸ் மையத்துக்காரு. மொஹீதீன் அப்துல் காதருங்கிறத எப்படி கூப்பிடுவாங்கன்னா மைத்துக்கார வீடு அப்படிம்பாங்க, மையங்காரன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு முறை கிடையாது. ஒரு சொல்லு போதும், பேரு அல்லாஹ்வோட சேர்த்து அப்துல்லா அப்துல் ரஹ்மான் போது ரெண்டு வரலாம், அல்லது ரஹமத்துல்லா அல்லாஹ்வுடைய அருள், ஹைருன் நிசா பெண்களில் சிறந்தவர், இப்படின்னு ஒரு இலக்கணப்படி இணைஞ்சி இருந்தால் பரவாயில்லை. இப்ராஹிம் இஸ்மாயில் ஒரு ஆளுக்கு பேர் வைக்கலாமா? இப்ராஹிம் இஸ்மாயில் பேர் வச்சா இப்ராஹிம் ஒரு ஆள், இஸ்மாயில் ஒரு ஆள், இதே போய் ரெண்டையும் எப்படிப்பா கோர்க்குறீங்க? அது மாதிரி தான் முகமது இஸ்மாயில், முகமது எல்லாத்துலேயும் முகமது என்ன ஃபர்ல் மாதிரி ஒவ்வொருத்த பேரோடையும் சேர்த்து முகமது முஸ்தபா, முகமது இப்ராஹிம், முகமது மூசா, முகமது சாலிஹி, இப்படி எல்லாம் வைக்கணும்லாம் கிடையாது. முகமதுனா முகமது, சாலிஹ்னா சாலிஹ்,
இப்படி தான் பேர் வைக்கிறது நல்லதே தவிர இந்த மாதிரி நிறைய வரிசையாக 7-8 பேர்களை சேர்த்து வைக்கிற ஒரு வழக்கமும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நம்ம நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொன்று விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது அப்துல் முனாஃப் பேர், அப்துல் முனாஃப் நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு பேர் இருக்குது. என்னப்பா அப்துல் முனாஃப்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய முப்பாட்டனார் பேர். முப்பாட்டனார் காஃபிர் அவர் வச்சிருப்பார், நீ ஏன் வைக்கிற? முனாஃபுக்கு அடிமையா? முனாஃபுன்னு அல்லாவா? முனாஃபுன்னு ஏதோ ஒரு சாமி இருந்திருக்கு, அதுக்கு அடிமைன்னு ஒரு பேர் வச்சிருந்தாரு. ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் நினைச்சுக்கிட்டு அப்துல் முனாஃப்னு பேர் வைக்கிறது. அப்துல் முத்தலிப்னு பேர் வைக்கிறாங்கல்ல, முத்தலிப்னு அல்லாவா? அப்துங்கிற வார்த்தையை அல்லாவோட மட்டும்தான் சேர்க்க முடியுமே தவிர வேற யாரோடையும் அப்து எல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. அப்போ அப்துல் முத்தலிபு அது மாதிரிலாம் என்ன செய்யறாங்க, பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி கற்பனை பாத்திரங்கள், ஒழுக்கங்கட்டு சார் ஜுலைகாண்டு பேர். ஜுலைகாண்டா யாரு? ஒரு தப்பான பொம்பளைன்னு குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க கருத்துப்படியே அந்த பொம்பளை பேர் சொல்லப்படலை. இந்த மாதிரி எல்லாம் பேர் வைக்கிறது, இதுகளை எல்லாம் தவிர்த்துக்கிறேன். அதே மாதிரி வந்து குரான்ல வந்து சில சூறாக்களுடைய ஆரம்பத்தில் எழுத்திருக்கும் இல்லையா, அதை பேராக்குறது. தாகான்னு ஒரு ஆளுக்கு பேர். என்னென்ன தாகா? அலிஃபுல் மீம் கேட்ப. அலிஃபுல் மீம் மாதிரியான முதல் குரான்ல சூறாவுக்கு முன்னாடி அல்லாஹ் சில எழுத்துக்களை சொல்றான். அலிஃபுல் மீம்னு சொல்றான், காஃபுஹா யா இன்சாதுங்கிறான். அதெல்லாம் ஒரு ஆளுக்கு பேர் கிடையாது, அது வந்து சவால் ஒரு ரகா சொல்லப்படுறது. அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், சில சூறாவில் தாகாங்கிறான். உடனே தாகா ரசூலுல்லாஹ்வுக்கு பேருன்னு ஒரு தாகான்னு பேர் வைக்கிறான். யாசின் பேர். யாசின், யாசின் என்ன அர்த்தம்? யாண்டா யாங்கிற ஒரு எழுத்து, சீன்னா சீனுங்கிற ஒரு எழுத்து, ஏயும் சீனுன்னு அர்த்தம். ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறோம், எஸ் ஓ, இதுக்கு பேர் வச்சு ஒதுக்குறீங்களா? எஸ்ங்கிற இங்கிலீஷ் எழுத்தையும் ஓங்கிற எழுத்தையும் பேர் வச்சா பேருன்னு ஒதுக்குறீங்களா? யாசின்ங்கிறது 2 எழுத்து, யாங்கிறது ஒரு எழுத்து, சீன்கிற ஒரு எழுத்து. இது வந்து எந்த ஒரு அர்த்தமும் இது கிடையாது. அப்ப அலிஃப் லாம் மீம், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அப்ப யாசின் எப்படி பேர் வைக்கிறது? யாசின் பேரு, தாகாண்டு பேரு, இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, என்னென்னமோ வாயில வந்ததெல்லாம் பேருங்கிற பேர்ல வைக்கிறாங்க. அதே மாதிரி பொம்பளை பேர்னா கண்டிப்பா பிவி வந்தாகணும். நம்மளுக்கு ஒரு சர்த்தா வச்சுட்டோம், என்ன செஞ்சிட்டோம், பொம்பளைன்னா பிவி வரணும், இல்லைன்னா பேகம் வரணும், இல்லாட்டி பானு வரணும். ஃபாத்திமா பானுன்னு உங்களுக்கு பேர் இருந்துச்சா? ஃபாத்திமாவுக்கு பேர் ஃபாத்திமா தான். ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு பேர் ஃபாத்திமா தானே தவிர ஃபாத்திமா பீவிலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மகளுக்கு பேர் ஜெய்னபு தானே தவிர ஜெய்னபு நாச்சியாவெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பேர் ஆயிஷா தானே தவிர ஆயிஷா நாச்சியார் கிடையாது, ஆயிஷா பேகம் கிடையாது, ஆயிஷா பீவி கிடையாது. இதெல்லாம் வடமொழி சொற்கள், அரபு மொழி சொல்லு கூட இல்லை. பீவி பேகம் இதெல்லாம் வந்து பீவினா பொண்டாட்டின்னு அர்த்தம். எல்லாருக்கும் பொண்டாட்டியா? அதெல்லாம் நல்ல வார்த்தையாகவும் தெரியல. அதனால இந்த பீவி கண்டிப்பா ஃபர்ல் மாதிரி ஆக்கிவிட்டாங்க. பொம்பளை பேர்னா நினைஞ்சிருவாங்க, மைமூன் பீவி, அந்த பீவி, இந்த பீவின்னு. எங்க அம்மா பேர் மரியம் பீவின்னு வச்சிருக்காங்க. மரியம் தான் ஒருத்தங்க இருந்தாங்க, ஓகே. அது ஏன் பீவி என்னத்துக்கு அப்படி வைக்கிறாங்க? பீவி பேகமெல்லாம் அவசியமே கிடையாது, சும்மா பேர் மரியம்னு வச்சா போதும். அது ஒரு சர்த்து மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அது அரபு மொழி சொல்லும் கிடையாது. ஒரு சஹாபி பெண்களுக்கும் இந்த பீவிங்கிற சொல்லலாம் இணைச்சி பேர் இருந்ததே கிடையாது. இது மாதிரியான சில தவறுகள்லாம் நம்மள்கிட்ட இருக்கிறது. இதுகளை வந்து தவிர்த்து கொள்ளணும். இந்த மாதிரி பேர்களை விட்டு விட்டு முதல் நீ கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டால், பேருக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்க. அழகான அர்த்தமா இருக்கா வச்சுட்டு போங்க. அல்ல நல்லடியார்கள் யாராவது வாழ்ந்திருக்கிறாங்கன்னு இருக்குதா, அர்த்தமும் நல்லா இருந்து நல்லடியார்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படி வச்சுட்டு போங்க. இப்படி இல்லாமல் வாயில வந்தெல்லாம் பேர் வைக்கக்கூடாது. இது பேர் வைக்கிற சம்பந்தமாக, குழந்தைகளுக்கு பேர் சுட்ட சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பேர் வைப்பதில் நம்ம தமிழக முஸ்லீம்கள் மத்தியில் எப்படிப்பட்ட தவறான பெயர்கள்லாம் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். இதில் வந்து நம்ம விடுபட்ட ஒரு பெயர்களை நம்ம சொல்லித்தரதா இருந்தால், பெண்களுக்கு பேர் வைக்கிறாங்க இல்லையா? இப்போ அல்லாஹ்வுடைய அடிமை ஆம்புல வந்து அடிமைங்கிறோம், அப்துல்லான்னு பேர் வைக்கிறோம். அப்துன்னா வந்து அடிமை. ஆனால் அந்த அப்துங்கிற வார்த்தை வந்து ஆம்பளைக்கு தான் சொல்ல முடியும், பொம்பளைக்கு சொல்ல முடியாது. அப்துல்லான்னா அல்லாஹ்வுடைய ஆண் அடிமைன்னு அர்த்தமாயிருது. அப்போ பெண்களும் அல்லாஹ்வுக்கு தானே அடிமை. எப்படி ஆம்பளைலாம் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறோமோ, பெண்களும் அல்லாஹ்வுக்கு தான் அடிமை. அப்போ பெண்களை அடிமை என்று சொல்வதற்கு அரபு மொழியில் வேற வார்த்தை தான் இருக்குது. ஆண்களை அடிமை என்று சொல்வதற்கு வந்து அப்துங்கிற வார்த்தை இருக்குது. பெண்களை அடிமை என்று சொல்வதற்கு அப்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஆண் அடிமைன்னு அர்த்தம். பெண் அடிமை என்று சொல்வதற்கு அரபில் என்ன வார்த்தைன்னு கேட்டால் அமத்துன், அமத்துங்கிற வார்த்தை. அமத்து, அலிஃபு மீமு இந்த குண்டுத்தே அமத்து. இந்த அமத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அடிமை பெண் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆண்கள் எல்லாம் எப்படி அல்லாஹ்வுக்கு அடிமை ஆணாக இருக்கிறோமோ, பெண்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு வந்து அடிமை பெண்கள் தான். எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமை பெண்கள் தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆண்கள் அப்துல்லான்னு வச்சாங்கன்னு சொன்னா
பெண்களுக்கு அந்த பெயர் வைக்க அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கு போல 99 நாமங்கள் இருக்கு பாருங்க, அந்த நாமங்களோட ஆம்பளைகளுக்கு தான் தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பார்த்தோம்னா அப்துல்லான்னு வைக்கிறாங்க, அல்லாங்கிறது அவனுடைய பேரு, அப்த சேர்த்துக்கிறாங்க. ரஹ்மான்ங்கிறது அல்லாஹ்வுடைய பேரு, அப்துல் ரஹ்மான் வைக்கிறாங்க. ரஹீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய பேரு, அப்துல் ரஹீம் வைக்கிறாங்க. ரஸாக்கு அல்லாஹ்வுடைய பேரு, அப்துல் ரஸாக், ரஸாக் அடிமை அப்படின்னு வைக்கிறாங்க. ஜப்பாரு அல்லாஹ்வுடைய பேரு, அப்துல் ஜப்பார்னு வைக்கிறாங்க. வஹாப் அல்லாஹ்வுடைய பேரு, அப்துல் வஹாப்னு வைக்கிறாங்க. அசீஸ் அல்லாஹ்வுடைய பேரு, அப்துல் அசீஸ் என்று என்ன செய்யறாங்க, அசீஸுக்கு அடிமை என்று பேர் வைக்கிறாங்க. எல்லாமே ஆம்பளைகளுக்கு தான் இந்த அடிமைங்கிறது சொல்லப்படுகிறது. பெண்களுக்கும் சொல்ற ஒரு பழக்கம் இல்லை. அது மாதிரி ரொம்ப அரிதாக 1-2 ஊர்கள்லாம் அந்த மாதிரி வைக்கிறாங்க. இப்போ பெண்கள் பேர் வைக்கிறதா அமத்துல்லா, இந்த மாதிரி மைமூன்கிற ஆண்பாலை வைக்கிறதுக்கு பதிலாக அழகான பேர் உங்களுக்கு பஞ்சமாக இருந்தா 100 அல்லாவுடைய பேர் இருக்குது. அமத்துர் ரஸாக், அமத்துல் ஜப்பார், அமத்துர் ரஹ்மான், அமத்துர் ரஹீம், அமத்துல்லா. அமத்துல்லான்னா அல்லாவுடைய அடிமை பொம்பளை அடிமை. அமத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமை பொண்ணு. ரஹீமுடைய அடிமை, நம்ம ரஹீமுக்கு தானே அடிமை, எல்லாருமே அல்லாவுக்கு தானே அடிமை. அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆண்கள் எப்படி அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, அதே மாதிரி பெண்களும் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தும் விதமாக இது மாதிரியான பெயர்களை எல்லாம் வைக்கலாம். அப்படி 1-2 கூட ஊருக்கு 2 இருக்கிற மாதிரி கூட தெரியல. ஒரு ஊருக்கு 2 கூட என்ன செய்யல. அமத்துர் அப்துல் ரஸாக் 10 பேர் இருப்பாங்கன்னு சொன்னா ஒரு அமத்துர் ரஸாக்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்துல் ஜப்பார் 10 பேர் இருப்பாங்களே தவிர அமத்துல் ஜப்பார்னு இருக்க மாட்டாங்க. ஆனா அமத்துல் ஜப்பார்னு ஆம்பளமா நினைக்க போடுவாருங்க. அது பழக்கம் இல்லாததுனால அமத்துல்லான்னு வச்சோம்னா என்ன செய்யணும், அல்லான்னு சேர்ந்துட்டாலும் ஆம்பளை தான் அளவுக்கு ஆக்கிவிட்டோம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது நம்ம நாட்டில். அரபு மொழி தெரியாத நாடுகளில், அரபு மொழி நாட்டில் இதெல்லாம் சாதாரணம் வைக்கிறாங்க. அமத்தெல்லாம் சேர்த்து என்ன செய்கிறாங்க, பேரை வைக்கிறாங்க. இதுலையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த மாதிரி பேர்களையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இலங்கை மாதிரியான நாடுகளில் பேர் வைக்கிறவங்க, அதாவது அர்த்தம்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. சஸ்மி பஸ்மிம்பாங்க. என்னப்பா அர்த்தம், இல்லை கேட்க நல்லா இருக்குது. சஸ்மி பஸ்மின்லாம் பேர், சுஸ்மி, அதாவது இந்த மாதிரி என்னமோ ஒரு வாயில நுழையாத யாரும் வைக்கக்கூடாதான். பேருங்கிறது உலகத்தில் யாரும் வச்சிருக்க கூடாதுங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி எந்த அகராதிலையும் வராமல் எந்த டிக்ஷனரிலையும் வராமல் என்ன செய்யறது, இப்படியான பெயர்கள்லாம் வைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர்களை இந்த அர்த்தத்தை கவனிச்சு இருக்கிறாங்க, கவனிச்சு மாற்றி இருக்கிறாங்கிறதுனால இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பண்பாடு கிடையாது. ஒரு முஸ்லீமுக்கு உன் பேருக்கு என்ன அர்த்தம், அர்த்தம்லாம் கிடையாது, கேட்க நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது போக இதில் இன்னொரு ஒரு கூடுதலான செய்தி நம்ம தெரிந்து கொள்ளணும். பேர்கள் அல்லாஹ்வுடைய 99 பேர் இருப்பதாக நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அது இல்லாமல் வேற சில பேர்களும் அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களை மனிதனுக்கு சூட்டலாமா? இப்போ ரஹீம்னு ஒரு ஆளை கூப்பிடுறோம், ரஹீம்னு கூப்பிடலாமா? அது மாதிரி வருது. இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லலாமான்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பெயர்களை 2 வகையாக நீங்கள் பிரிக்கணும். அல்லாஹ்வுடைய பெயரை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான பெயர்களும் இருக்கிறது. சில பெயர்கள் அல்லாஹ்வுக்கும் சொல்லலாம், மனுஷனுக்கும் சொல்லலாம் என்ற மாதிரியான ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படியான அர்த்தம் உள்ளதா இருந்தால் அதை மனுஷனுக்கும் வச்சுக்கலாம், அல்லாஹ்வோட சேர்த்து அப்துங்கிற சேர்த்தும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, ரஹ்மான் அளவற்ற அருளாளன்கிறோம், அர்த்தமே உங்களுக்கு தெரிகிறது. அளவற்ற அருளாளன் என்பது மனுஷனுக்கு பொருந்துமா? நம்மெல்லாம் அருள் அளவுள்ள அருள் தான். நம்ம ஒரு இறக்கம் காட்டுறோம்னா, ஒரு ஆளுக்கு கருணை காட்டுறோம்னு சொன்னா ஒரு அளவுல தான் காட்டுவோம். அளவு இல்லாமல் கொடுத்துட்டே இருப்பீங்களா? அப்படிலாம் முடியாது. அப்ப அந்த மாதிரி உள்ளதா இருந்துச்சுன்னா அளவற்ற அருளாளன் மாதிரி உள்ளதெல்லாம் வைக்கக்கூடாது. ரஹ்மான் சொல்லி மனுஷனுக்கு சொல்லவே கூடாது. அப்துல் ரஹ்மான் தான் சொல்ல முடியுமே தவிர ரஹ்மான்ங்கிற பெயர்ல என்ன செய்யக்கூடாது, மனுஷனுக்கு பெயர் சூட்ட அல்லான்னு இப்படி பெயர் சூட்டக்கூடாதோ, ரஹ்மான் சூட்டக்கூடாது. அதே மாதிரி ஹாலிக் படைத்தவன், ஹாலிக்குங்கிறது படைத்தவன். நம்ம அர்த்தத்தை பார்த்தோன்னா படைத்தவன் இப்படி மனுஷனுக்கு பேர் வைக்க முடியும்? படைச்சவன் அல்லாஹ்வுல படைக்கிறவன், முசவ்விர் அனைத்துக்கு வடிவம் தர்றவன், அதெல்லாம் எவனும் செய்ய முடியாது. அந்த மாதிரியான அல்லாஹ்வைத்தான் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொற்களா இருக்குமே, ஆனால் அதுகளை வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகன் பேர் என்ன, அலி. அலின்னா என்ன, உயர்ந்தவர்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய பெயர்லையும் அலின்னு ஒரு பேர் இருக்குது. யா அலி, அலி ஏன்னு கூப்பிடுறோமா இல்லையா?
அது மாதிரி அலிங்கிறது வந்து குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய பேர் வந்து அல் அலியுங்கிற பேர் வருது. அப்போ அலிங்கிறது அல்லாஹ்வுடைய பேரா இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தம்பினா சின்ன பாப்பா மகனும் அவங்களுடைய மகளை கட்டினவருமாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பேரை மாத்திருக்கணும். என்னப்பா அல்லாஹ்வுக்கும் அலி நீ அலியான்னு கேட்டிருக்கணும். மாத்தலை. ஏன் மாத்தலை தெரியுமா? அலின்னா உயர்ந்தவன் ஒரு மனுஷனையும் சொல்லலாம் தானே. 4 பேர் உயர்ந்தவன் இருக்கிற 10 பேர்ல உயர்ந்தவன் அர்த்தம். உலகத்தில் எல்லாத்தையும் விட அனைத்தையும் விட மிஞ்சி உயர்ந்தவன்கிற அப்படிங்கிற அர்த்தத்தில் அது வரல. அதனால இந்த உயர்ந்தவன்கிறத அல்லாஹ்வுக்கும் சொல்லலாம் மனுஷனுக்கும் சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு சொல்லும்போது அதனுடைய கருத்து என்னவாயிரும்னு கேட்டால் கருத்து மாறிக்கிறோம். உலகத்தில் எல்லாத்தையும் விட உயர்ந்தவன்கிற கருத்தாயிரும். மனுஷனுக்கு சொல்லும்போது இருக்கிற இந்த 10 பேர் 4 பேரில் கொஞ்சம் கூடுதலான ஆள் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு அல்லாஹ் மட்டும்தான், அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரிம்பாங்க, அதாவது முபாலகான்னு சொல்லுவாங்க அரபியில். அதாவது அதுக்கு தான் அப்படிங்கிற அர்த்தம். அதான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், இந்த மாதிரியான அனைத்தையும் அடக்கி ஆள்பவன், அப்படி மிகப்பெரிய வள்ளல்கெல்லாம் வள்ளல் அப்படிங்கிற மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரியா சொல்லப்படுமையானால் அந்த மாதிரியான சொற்களை வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஆர்டினரியான வாசக அமைப்புல உள்ள அல்லாஹ்வுடைய பெயர்களாக இருக்குமே ஆனால் அதை வந்து மனுஷனுக்கு பயன்படுத்தலாம், அல்லாஹ்வுக்கும் பயன்படுத்தலாம். மனுஷனுக்கு பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அர்த்தம் வேறையாயிரும், அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தும் போது அதனுடைய அர்த்தம் வேறையா போயிடும். அதனால தான் அந்த சில அலிங்கிற பேரை ரசூலுல்லாஹ் வந்து தடுக்கலை, அசீஸுங்கிற பேரை மாத்துறாங்க. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டு அல்லாஹ்வுடைய பேர் தான். அசீஸுங்கும் போது எல்லாத்தையும் மிகைத்தவன் அர்த்தம் வருதுப்பா, இது நல்லா இல்லை, உன் பேரை மாற்றிக்கங்கிறாங்க. அலிங்கிறது வரும்போது அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அலிங்கிற உயர்ந்தவர்னு எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். என்ன ஒரு உயர்ந்த ஆள், உயரமான ஆள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உயர்வான தன்மைகள் உள்ளவர்னு யாருக்கு வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இதுகளையும் தெரிஞ்சுக்கிறன்னு பேர் சம்பந்தமாக. பேர் வச்சு முடிஞ்ச பேருக்கு சடங்கு ஒன்றும் கிடையாது, பேரை சொல்லி கூப்பிடுறது தான். அன்றைக்கி முதல் நாளை வந்தாலும் கூப்பிட்டுக்கலாம், 7ஆம் நாளை தாண்டக்கூடாது. இவ்வளவு தான் பேர் வைக்கிற சம்பந்தமான விஷயங்கள். பேர் வச்ச பிறகு குழந்தைக்கு செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அக்கீகாண்டு ஒரு தர்மம் செய்யணுங்க. குழந்தைகளுக்காக குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்காக என்ன செய்யணும்? அக்கீகான்னு சொன்னால் ஒரு ஆட்டை அறுத்து அதை வந்து நம்ம சொந்த பந்தங்களுக்கு, ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்து நாமளும் சாப்பிட்றது. அது விருந்த சமைச்சியோ சமைக்காமலே பச்சையோ அப்படி கொடுக்கலாம். அக்கீகாங்கிறது வந்து அந்த மாதிரி கொடுக்குற ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விருந்துக்கு பேர் தான் அக்கீகாங்கிறது. இப்படி ஒரு விருந்து கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குங்கிறது மாத்திரம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு ஆர்டரும் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 5471வது ஹதீஸில் இருக்கிறது, மால் குலாமி அக்கீகத்துன், ஒவ்வொரு குழந்தைக்கும் அக்கீகா இருக்கிறது. ஃபஹீகு அன்ஹு தமன், அவர் சார்பாக வந்து ரத்தம் ஓட்டுங்கன்னா ஆட்டை எடுத்து கொடுங்கன்னு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 5471 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ அக்கீகாங்கிறது வந்து அது கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு விளங்குது. அதே நேரத்தில் வந்து இது கொடுக்க சொல்லி ரசூல் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆர்டர் வந்து இருந்தால் கடமைண்டாயிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று செஞ்சால் நல்லது, செய்யாட்டி நல்லது இல்லைன்னா அது சுண்ணத்தும்போம். சொல்லுங்களா, செஞ்சு ஆகணும்னு ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அது கடமை ஃபர்லுங்கிற நிலைக்கு வந்துடும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அக்கீகா ஒவ்வொரு குழந்தைக்கும் அக்கீகா இருக்கிறது, அவருக்காக வேண்டி நீங்கள் ரத்தத்தை ஓட்டுங்கள் ஆட்டை அருங்கள்னு சொல்கிறாங்களே, இந்த ஆர்டர் கடமையா அல்லது வந்து சிறந்த நடைமுறை என்று எடுத்துக்கொள்வதா அப்படின்னு பார்த்தா, வேற ஒரு ஹதீஸ் இருக்கிற காரணத்தினால இதை கடமைன்னு எடுத்துக்கிற இயலாது. அது என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், அபூதாவுதில் 2459, முஸ்னத் அஹ்மதில் 6695, 6591. இந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், மம் உலிதலஹு வலதுன், யாருக்காவது ஒரு குழந்தை பிறந்து ஃபஹப்ப அன் யன்ஸக அன்ஹு, அவர் சார்பாக அறுத்து பலியிட அவர் விரும்புவாரையானால் ஃபல் யன்ஸக் அனில் குலாமி சாத்தானி, ஆம்பளை பிள்ளைக்காக வேண்டி 2 ஆட்டை அறுத்து பலியிடட்டும். இதில் என்ன வருதுன்னா அஹப்பன்னு வருது, விரும்புனா செய்யுங்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்து
அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஒருத்தர் விரும்பினாரையானால் இதை செய்யலாம். விரும்பினால் செய்யுங்கள் இங்க வந்துட்ட காரணத்தினால கட்டாய கடமைங்கிறது கிடையாது. செஞ்சா உங்களுக்கு அதுக்கு நன்மை கூட கிடைக்கும். செய்யலையா 5 வேளை தொழுகிறண்டா இல்லை கேள்வி கேட்பானே, ரமலான் மாதம் நோன்பு வைக்கலன்னா கேள்வி கேட்பானே, ஹஜ்ஜி செய்ய வாய்ப்பு வசதி இருந்து செய்யலைன்னா கேள்வி கேட்பான். அப்படி கேட்பானு கேட்க மாட்டான். செஞ்சா நன்மை, செய்யலையா அது கொஸ்டின் இல்லை. ஏன் அப்படி எடுக்கிறோம்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புனா செய்யட்டும்னு சொல்ல மாட்டாங்க. கடமையான காரியத்துக்கு விரும்புனா நீ 5 வேளை தொழுவு, விரும்புனா ரமலான்ல நோன்பு வைன்னு சொல்லுவாங்களா? வையினா வைகி தான். விரும்புனாங்கிறதுக்குலாம் அங்கே வேலையே கிடையாது. விரும்பினால் செய்யுங்கள்னு ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்கன்னு சொன்னால் நசையில் 4141 கூட இந்த கருத்து இருக்கு. மன் அஹப்ப, யார் விரும்புகிறாரோ அப்படிங்கிற வார்த்தை. அப்போ யார் விரும்புகிறாரோ அவர் கொடுக்கட்டும்னு சொன்ன காரணத்தினால என்ன விளங்குதுன்னு கேட்டால் அகீகா என்பது கட்டாய கடமை இல்லை, ஆனால் நல்லது. ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி அந்த சந்தோஷம், 2 சந்தோஷத்துக்குரிய காரியம் தானே, அதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அதை ஒரு ஆட்டம் இருக்கணும். சரியா? எப்போ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமதியில் 1142, 1442, நசையில் 4149, அபூதாவுதில் 2455, 3156 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக வருகிறது. யுதுபஹு அன்ஹு யௌம சாபிஇ, 7வது நாள் அன்று குழந்தையின் சார்பாக அறுக்க வேண்டும் அப்படின்ட்டாங்க. இந்த 7வது நாள் பேர் வைக்கணும்னு ஒரு ஹதீஸ் சொன்னோம், அதுதான் இது. 7வது நாள் அகீகா கொடுக்கணும், 7வது நாள் அறுக்கணுன்ட்டாங்க. ஆனால் பேர் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் 7வது நாள் என்று நம்ம சொன்னோம். ஏன் அப்படி சொன்னோம்னு கேட்டால் முதல் நாளே பேர் வச்சிருக்கிறதுனால. இதில் 7வது நாள் அறுக்கணும்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாள் யாருக்காவது அறுத்தாங்க என்றோ 2வது நாள் அறுத்தாங்கன்னு வராத காரணத்தினால அதை 7வது நாள் தான் எடுத்துக்கணும். 7வது நாள் அன்னைக்கு என்ன செய்யுங்க, அருங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ 7வது நாள் அன்னைக்கு அறுக்கலைன்னு சொன்னால் அது கிடையாது. இப்போ குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த அன்னைக்கு ஒருத்தன் அந்த மூடெலாம் இருக்காது. அதுக்குள்ள சில ஏற்பாடெல்லாம் பண்ணணும். ஆடு போய் வாங்கணுமா இல்லை, முதல்ல எல்லாரும் ஆட்டை கட்டியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆடு வாங்கணும், அதுக்கு ஒரு சின்ன ஒரு தோது பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது, ஆஸ்பத்திரி செலவு இருக்கும், ஒரு வாரமாக டைம் வேணும் இல்லையா? அதுக்கு தான் எல்லாம் அறிவுபூர்வமாக இருக்கும் மார்க்கத்தில். அந்த ஒரு வாரத்துக்கு ஒன்று தோது பண்ண முடிஞ்சா செஞ்சுட்டு போ, இல்லைன்னா விட்டுட்டு போ அப்படிங்கிற அடிப்படையில் 7வது நாள் அன்னைக்கு என்ன செய்யணும், அகீகாங்கிறத கொடுக்கணும். சரி, சில ஹதீஸுகளில் 14வது நாள் 21வது நாள் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சில ஹதீஸ் இருக்கிறது. எங்கே இருக்குன்னு கேட்டால் பைஹக்கிங்கில் 9வது வால்யூமில் 303வது பக்கத்தில் இருக்கிறது. ஹதீஸ் நம்பரில் சொல்வதாக இருந்தால் 19076வது ஹதீஸாக இருக்கிறது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தூதுபஹுலி சப்இன், 7ஆம் நாள் என்று மறுக்கலாம், ஒலி அர்பயஷரத்தை 14வது நாள் மறுக்கலாம், ஒலி யஹ்தாவை ஷரீன 21வது நாள் கூட இருக்கலாம் அகீகா என்பதை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லி பைஹக்கியில் 19076வது ஹதீஸாகவும் இருக்கிறது. இதே கருத்து இதே ஹதீஸ் தபரானி அவர்களுடைய அவுசத்துங்கிற நூலில் 5வது வால்யூமில் 136வது பக்கத்தில் ஹதீஸ் நம்பரில் சொல்கிறதா இருந்தால் 4882வது ஹதீஸாக இதே ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி தபரானி அவர்களுடைய மோஜமு சகீர் அப்படிங்கிற நூலில் 2வது வால்யூம், 2 வால்யூம் தான் மொத்தமே, அது 2வது வால்யூமில் 29ஆம் பக்கத்தில் ஹதீஸ் நம்பரில் சொல்கிறதா இருந்தால் 723வது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது. இதில் எல்லாத்துலேயுமே இந்த 3லையுமே, அதாவது பைஹக்கியில் இருக்கிற ஹதீஸு, தபரானியுடைய அவுசத்தில் இருக்கிற ஹதீஸு, தபரானியுடைய சகீரில் இருக்கிற ஹதீஸு, இது எல்லாத்துலேயுமே இது அறிவிக்கிற ஒரு ஆள் இஸ்மாயில் பின் முஸ்லிம், முஸ்லிம் என்பவருடைய மகன் இஸ்மாயில் அப்படிங்கிறவர் இடம்பெற்றிருக்கிறார். இவரை பற்றி என்ன அபிப்பிராயம்னு கேட்டால், லம் யஸல் முக்தலித்தன், யஹ்யல் கத்தான் சொல்கிறாரு, இவர் ஒரே குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். இந்த ஆள் இஸ்மாயில் முஸ்லிம் இருக்கிறாரு, எந்த அளவு குழப்புவார்னு கேட்டால், கான யு ஹத்திசுனா பில் ஹதீஸில் வாஹிதி அலா சலாசத்தில் உருபின், ஒரு ஹதீஸை 3 சைஸை அறிவிப்பார். ஒரு ஆள்கிட்ட ஒரு ஹதீஸ் ஒரு அறிவிப்பார், இப்படி சொன்னாங்கண்டு அதே செய்தியை அடுத்த ஆள்கிட்ட சொல்லும்போது அது மாதிரி சொல்ல மாட்டார், வேற இன்னும் கொஞ்சம் கூட்டி குறைச்சி வேற டைப்பாக சொல்லுவார். இன்னொரு ஆள்கிட்ட வேற மாதிரி சொல்லிவிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்,
குழப்பி விட்டு எதுலையும் தெளிவு ஷார்ப்பு இல்லாத ஆள், உன்னோட கொண்டு சொல்கிற ஆள், மறதியின் காரணத்தினாலேயோ நினைவாற்றல் குறைவின் காரணத்தினாலே வேணுமுண்டோ என்னன்னு தெரியல குழப்புவார், குழப்பி அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறது. அதே மாதிரி வந்து யஹ்யாவும் அப்துல் ரஹ்மான் ரெண்டு பேருமே லாயு ஹத்திசான் என் இஸ்மாயில் மக்கி, இஸ்மாயில் மக்கின்னு இவருக்கு பேர், இஸ்மாயில் மக்கி வழியாக எதையுமே அறிவிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி யஹ்யா பின் முயின் என்ன சொல்றாருன்னு கேட்டால் லைசபி ஷையின், இவர் கணக்கில் எடுத்துக்கூடாது, இவர் வந்து என்ன செய்யக்கூடாது, கணக்கில் எடுத்துக்கிற கூடாதுங்கிறார். இப்னுல் மதீனி என்ன சொல்றாருன்னு கேட்டால் லா அக்துபு ஹதீஸவு, இவருடைய எந்த வயசு நான் ரெக்கார்டே பண்ண மாட்டேன், இவர் சொன்னார்னு சொன்னால் நான் பதிவு பண்ணுறதே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து இவர் அபு ஹாத்தம் ராசி சொல்றாரு லைஃபுல் ஹதீஸ், இவர் வந்து பலவீனமான ஹதீஸை சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லா அறிஞர்களுமே இஸ்மாயில் பின் முஸ்லிம் அல் மக்கி, மக்காவை சேர்ந்த முஸ்லிமுடைய மகனாகிய இஸ்மாயில் என்பவர் வந்து ஆளு சரியில்லாத ஆளு, இவரை கணக்கில் எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு ஆள் வழியாகத்தான் எல்லா நூல்லையும் இந்த ஹதீஸ் வருது. எது 7 தப்பி போனால் 14 கொடுங்க, 14 தப்பி போனால் 21 கொடுங்க அப்படிங்கிற செய்தி வந்து ஏற்கத்தக்க நபர்கள் வழியாக நமக்கு அறிவிக்கப்படவில்லை. 7வது நாள் கொடுங்கள் என்பதை சொல்லக்கூடியவங்க எல்லாம் ஏற்கத்தக்க ஆள்களாக இருக்கிறாங்க. 14வது நாளும் கொடுக்கலாம், 21 கொடுக்கலாம்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஏற்கத்தக்க ஒரு ஆளாக இல்லை, குழப்பவாதியாக இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்யக்கூடாது, அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. 7வது நாளுக்கு தான் கொடுக்கணும். வசதி இருந்தால் 7வது நாள் கொடுங்க, இல்லையா அது பிரச்சனை இல்லை. சக்தி ஏன்னா விரும்பினா கொடுக்குறது தானே. அதே நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன செய்யக்கூடாது, கடனை வாங்கி 7வது நாள் கொடுக்கணும், வட்டிக்கு வாங்கி அது மாதிரி கஷ்டப்பட்டு நமக்கு என்ன சக்தி அதை அதெல்லாம் செய்யக்கூடாது. இயற்கையாக நமக்கு முடியுமா, அதை கொடுக்குறதுனால நாளைக்கு சாப்பாட்டுக்கு இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டு 3 நாளைக்கு பட்டினியாக கிடக்க முடியுமா? நம்முடைய வருமானம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அது மாதிரி எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்குமே எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான் இருக்கு. கடமையான விஷயங்கள்லையே இது விரும்பினா செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். அக்கீக்காங்கிற அல்லாஹ் நல்லா தந்திருந்தான்னு சொன்னால் ஒரு 7வது நாள் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக ஒரு ஆட்டை அறுக்கிறதுனால எல்லாம் பெருசாக நமக்கு பின்னடைவு வராது என்று இருக்கக்கூடியவர்கள் செய்யலாம். இன்னைக்கு ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஒரு மாதத்துக்கு செலவுக்கு காசு இருக்காது, மாச சம்பளக்காரன் இன்னைக்கு வந்து ஆட்டை இருக்க 4 ரூபாய் அறுத்து கொடுத்துட்டு ஒரு மாதம் சோறு திங்கணுமே, அதெல்லாம் பாதிக்கும்ன்றது அவன்லாம் செய்யக்கூடாது. நமக்கு மேலே சிரமத்தை இழுத்து போட்டுக்கிற கூடாது. அந்த அடிப்படையை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து இந்த அக்கீக்காங்கிறத வந்து யார் கொடுக்கணும், குழந்தைய பற்ற தகப்பன் தான் கொடுக்கணும்னு கிடையாது. இந்த டவுரி ஊர்லாம் வாங்குறாங்களே, டவுரிலாம் அதெல்லாம் இல்லை. ஒன்றே ஒன்று இருக்குது, என்ன செய்யலாம், இந்த அக்கீக்கா வந்து மாமனார் கொண்டு தான் கொடுக்கலாம், தப்பு இல்லை. இந்த அக்கீக்காவை வந்து பெத்த தகப்பன் கொடுத்தாலும் ஓகே தான். தகப்பன் இல்லாமல் என்ன செய்யலாம், அம்மாவுடைய தகப்பன், குழந்தையுடைய அம்மாவுடைய தகப்பன் மாமனார் இருக்காங்க இல்லையா, அந்த மாமனார் கொடுத்தாலும் ஓகே தான். ஏன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த ஹசன் ஹுசைனுக்காக கொடுத்துருக்குறாங்க, அலி கொடுக்கல. அலி தானே தகப்பனாரு, அவருடைய அக்கீக்காவை ரசூல் ஸல்லல்லாஹு பார்த்தா இவர் பாவம் கஷ்டப்படுறாரு, நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனுக்கும் அவங்க தான் அக்கீக்கா கொடுத்தாங்க, ஹுசைனுக்கு அக்கீதா அவங்க தான் கொடுத்தாங்க. அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால் அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது யுதுபஹு அன்ஹுங்கிறாங்க, அதாவது அறுக்கப்படணும், அவ்வளவுதான். அது வந்து இவர் தான் கொடுக்கணும்லாம் ஒன்றும் சரத்து கிடையாது, தகப்பா இருக்கணும் அவனுக்கு கடமைன்னு சொல்ல கிடையாது. இந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தகப்பன்ட்ட வசதி இருக்கும், சில நேரத்தில் தகப்பன்ட்ட வசதி இருக்காது, சித்தப்பாட்ட வசதி இருக்கும், பெரியவாப்பாட்ட வசதி இருக்கும். நீ கொடுக்காட்டி இருப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கொடுக்கலாம், அவர் கொடுத்தா ஓகே தான். அதாவது அவர் தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன போடுறாங்கன்னு கேட்டால் தகப்பன் கொடுப்பான் என்று போடாம இந்த 7 நாளில் கொடுக்கணும்னு ஹதீஸ் வாசிச்சேன், அதில் வர்ற வாசகம் என்ன வருதுன்னு கேட்டால் யுதுபஹு அன்ஹு, அவன் சார்பாக அறுக்கப்பட வேண்டும், செயற்பாட்டு வினை, இவர் அறுக்க வேண்டும்ங்கிறலாம் கிடையாது. அதனால இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா தகப்பன் கொடுக்கலாம், தாய்க்கு தனியாக வசதி தான் தாய் கூட கொடுக்கலாம், மாமனாட்ட வசதி இருந்தால் மாமனார் கொடுக்கலாம், சித்தப்பா பெரியப்பாட்ட வசதி இருந்தால் அவர் கொடுத்துட்டு போகலாம், தாய் மாமாட்ட வசதி இருந்தால் தாய் மாமா கொடுக்கலாம், யாராச்சும் கொடுக்கலாம். யார் கொடுத்தாலும் அந்த அக்கீக்காங்கிற அந்த நன்மை கிடைச்சி போய்விடும் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. இதை விளைவிக்கணும். அதே மாதிரி வந்து என்ன கொடுக்கணும்னு கேட்டால் ஆம்பளை பிள்ளைன்னா 2 ஆடு கொடுக்கணுங்க, பொம்பளை பிள்ளைன்னா 1 ஆடு கொடுக்கணும். இது ஆம்பளை பொம்பளை பாரபட்சத்துக்காக இல்லை, சைக்காலஜிக்கலாக மனிதனுக்கு சுமை. பொம்பளை பிள்ளைன்னா என்ன செய்யணும், ஆமாடி பயப்படும்,
நீ குர்ஆன்னு சொன்னா அவனுக்கு இன்னும் இதாயிரும். அதனால இயற்கையாக குறைந்த சந்தோஷம் தான் அவனுக்கு இருக்கிறது. அது ஏதோ காரணத்துக்காக மார்க்கம் ஒரு தத்துவத்தோடு வச்சிருக்கிறது. ஆண் குழந்தை பிறந்தவர்கள் என்ன செய்யணும்? 2 ஆடுகள் கொடுக்க வேண்டும். பெண் குழந்தை பிறந்தவர்களாக இருந்தா 1 ஆடு கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில 1433, நசையில 4145, அபூதாவுல 2451, இப்னு மாஜாவுல 3153, 3154, முஸ்னத் அஹ்மதுல 661, 6695, 23066, 26056, 26057, 26268, 26270, 26271, 26465 இவ்வளவு இடங்கள்லையும் என்ன இருக்குன்னு கேட்டா ஆம்புலண்டா 2 கொடுங்க, பொம்புலண்டா 1 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி இதே கருத்து திருமதியில 1435 வேற கொஞ்சம் வார்த்தையை கொண்டு 4147, 2452, 2453, 26053, 26272 இதுல எல்லாம் என்ன இருக்குன்னா கொடுக்குற ஆடு பொட்டாடாவும் இருக்கலாம், கிடாயாவும் இருக்கலாம். ஆனா ஆம்பளைக்கு 2 கொடுங்க, பொம்பளைக்கு 1 கொடுங்கன்னு சேர்த்து இருக்குது. இதுதான் டிஃபரெண்ட். அப்ப இந்த மாதிரி கொடுக்கணும்னு இருக்குது. ஆம்பளை பிள்ளை 2 கொடுங்க, பொம்பளை பிள்ளை 1 கொடுங்க. சில பேர் வசதி இருக்காது, ஆம்பளை பிள்ளையும் பிறந்திருக்கு, 1 ஆடு கொடுக்க வசதி இருக்கு, கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் 1 ஆடு கொடுத்தாங்க என்று சொல்லி அபூதாவுதுல 2458வது ஹதீஸ்ல இருக்கு. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். அப்ப 1 ஆடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனுக்கும் கொடுத்தாங்க, ஹுசைனுக்கும் கொடுத்தாங்க. 2 ஆடுக்கு வசதி இருக்கிறவங்க 2 கொடுங்க. வசதி இருந்தால் 2க்கு முன்னுரிமை கொடுங்க. ஆம்பளை பிள்ளையும் பிறந்து போச்சு, வசதியும் 1 தான் கொடுக்க முடியும், 1 கொடுங்க. 1 கொடுக்குறேன்னா கஷ்டம் இல்லாமல் கொடுத்துடலாம். 2 கொடுத்தா சிரமமா இருக்குமா? வேண்டியதில்லை, அல்லாஹ் பரக்கத்தை தந்திருக்காங்க, 2 கொடுத்துருப்போங்க. இப்படித்தான் அதை எடுத்துக்கணுமே தவிர கம்பல்சரியா 2 தான். 1க்கு கொடுக்க வசதி இருந்தாலும் 1 கடனை வாங்கி பிச்சை வாங்கி யாசம் வாங்கி அப்படிங்கிறது கிடையாது. இந்த அகீகா சம்பந்தமாக இன்னும் சில சட்டங்களும், குழந்தை பிறந்த பிறகு என்ன செய்யணும் என்று இன்னும் சில சட்டங்களும் இருக்கிறது. அதை பார்த்து விட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போவோம். இந்த அகீகா தொடர்பாக வேறு சில சட்டங்களை, வேறு சில தவறான நம்பிக்கைகளை பற்றி இன்றைய தினம் பார்ப்போம். அகீகா கொடுக்கும் பொழுது அதனுடைய அந்த ஆட்டினுடைய எலும்புகளை முறிக்கக்கூடாது, முழுசாக தான் போடணும். அது அப்படி யாருக்கும் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சமைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு முழு எலும்பை 2ஆ 3ஆ துண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை நிறைய பகுதிகளில் இருக்கிறது. அப்படி சில கிதாபுகளில், நூல்களில் அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மாதிரி செய்வதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் 2 பேருக்கும் அகீகா கொடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய எலும்பை நீங்கள் முறிக்காதீங்க என்று சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அபூதாவுத் அவர்களுடைய மராசீல் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்ற செய்தியை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் ஜாஃபர் இப்னு முஹம்மதுங்கிறவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா அவருடைய தகப்பனார் வழியாக அறிவிக்கிறார். அது முகமது. இந்த முகமது யாருன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து 4 தலைமுறைக்கு பிந்தினவர். இவர் தான் அறிவிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒன்றை அறிவிப்பதாக இருந்தால் சஹாபாக்கள் தான் அறிவிக்கணும். இந்த நூல் இடம்பெற்றிருக்கிறது கூட மராசீல்னாலேயே முர்சல்கள். முர்சல் என்று சொன்னால் நபித்தோழர்கள் வழியாக இல்லாமல் அடுத்து வரக்கூடியவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய செய்தின்னு கித்தாபுக்கு பேர் அதுதான். அப்போ முர்சல், அதாவது நபித்தோழர் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்க்காம அதுக்கு பிந்தி வரக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக ஒன்றை அறிவிப்பார்களே, ஆனால் அது ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு சொன்னாலும் சரி, அவங்க சொன்னாங்கன்னு ஒன்றை சொன்னாலும் சரி, அதை எப்போ ஏற்றுக்கணும்னு கேட்டால் அதை சஹாபி சொல்லணும். ஒரு அபூபக்கர், ஒரு உமர், ஒரு உஸ்மான், ஒரு அலி, ஒரு அபூ ஹுரைரா, ஒரு இப்னு அப்பாஸ், ஒரு இப்னு உமர், இப்படியான ஆட்கள் சொன்னாதான் ஏற்றுக்கணுமே தவிர சஹாபாக்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது அது நம்பகத்தன்மை இல்லாது. அதனால இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பை முறிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஆதாரப்பூர்வமான செய்தியாக இல்லாததுனால அப்படி ஒன்றும் சட்டம் கிடையாது. அடுத்தது இந்த அகீகாவாக அறுக்கப்படுகிற அந்த இறைச்சியை
என்ன செய்யலாம்? சில பேர் வந்து நாம் சாப்பிடக்கூடாது, அப்படியே கொடுத்துடணும், ஏழைக்கு தர்மம் செய்யணும் என்பது மாதிரியெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் குர்பானி அதை இந்த அகீகாவை என்ன செய்யணும்னு வந்து வரல. இதை வந்து ஏழைக்கு கொடுங்கன்னு வரல, நீங்கள் சாப்பிடுங்க என்று சொல்வதற்கும் ஆதாரபூர்வமானது இல்லை, நீங்கள் சாப்பிடாதீங்க என்று சொல்வதற்கும் ஆதாரபூர்வமான எந்த ஒரு அறிவிப்பும் வரல. அது அவர் அந்த குழந்தை சார்பாக என்ன செய்யுங்க, ஒரு ஆட்டை அறுங்க, 2 ஆட்டை அறுத்துருங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கிறது. இப்படி வரக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு சட்டமும் சொல்லப்படலை என்று சொன்னால், நம்ம இதே மாதிரி உள்ள குர்பானி இருக்குது பாருங்க, அதைத்தான் இதுக்கு முன்மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா இது மாதிரி ஒன்று இருக்கிறது. குர்பானி என்ற அந்த ஹஜ் பெருநாள் தினத்தில் நம்ம அல்லாவுக்காக ஒரு ஆட்டை நம்ம அறுக்கிறோம். அறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆட்டினுடைய இறைச்சியை நாம் சாப்பிடலாம், வசதியாக இருந்தால் கூட நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், எல்லாத்தையும் ஏழைக்கு வேண்டாலும் கொடுத்துக்கிடலாம், அல்லது எல்லாத்தையும் சொந்தக்காரங்களுக்குள்ள பங்கு வேண்டாலும் வச்சுக்கிடலாம், விரும்பின நாமளை கூட எல்லாத்தையும் என்ன செய்யலாம், சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கிடலாம் என்று அந்த உலுஹியா குர்பானியுடைய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதே அடிப்படையை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், அகீகா என்பதை வந்து அந்த குழந்தையுடைய நன்மைக்காக வேண்டி அல்லாஹ் குழந்தையை தந்தான் அப்படிங்கிறதுக்கு அவனுக்காக செய்யக்கூடியது, அவன் அந்த நன்றி கடனாக இது செய்யப்படக்கூடியது. அதனால அது அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் சாப்பிடக்கூடாது, அதை தொடக்கூடாது, எலும்பு முறிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதை வந்து அகீகா சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டியது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பெரும்பாலான சில பகுதிகளில் தமிழகத்தில் சில கடலோர பகுதிகளில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பிறந்த குழந்தையுடைய தலைமுடிய முதல் தடவை தலைமுடி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த முதல் தடவை தலைமுடி எடுத்த உடனே அந்த தலைமுடியை நிறுத்து எடை போட்டு ஒரு தராசில் வச்சு எடை போட்டு அந்த எடைக்கு எடை வெள்ளி தர்மம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை தமிழக முஸ்லீம்களில் சில பேர்கிட்ட இருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கு ஏற்றதாக சில நூல்களில் சில செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்பு படுத்தி சில நூல்களில் இது பற்றிய செய்திகளும் இருக்கிறது. என்ன செய்தி இருக்கிறதுன்னு கேட்டால், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்புள்ள ஹசன் அவங்க பிறந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இஹ்லிகி ரஸஹு, அவருடைய தலையை நீ மழித்து, ஒத்த சத்தகி பி ஜினத்தி ஷாரிஹி ஃபில்லதன், அவருடைய அந்த குழந்தையுடைய முடியுடைய எடைக்கு வெள்ளிய தர்மம் செஞ்சிரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகள் ஃபாத்திமாவிடத்தில் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வசன்துஹு, ஃபாத்திமா நாயகி சொல்கிறாங்க, நான் வந்து அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் அதை நிறுத்து பார்த்தேன், ஃபகான வஸனுஹு திர்ஹமன், அதனுடைய எடை வந்து ஒரு திர்ஹமாக இருந்தது அப்படின்ற ஒரு செய்தி. அவ் பால திர்ஹமின், அல்ல ஒரு திர்ஹத்தை விட குறைவாக இருந்ததுன்னு வருது. இப்போ இந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால், திருமதிங்கிற நூலில் 1439வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த 1439வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிற இந்த திருமதியில் அந்த கித்தாபிலேயே இந்த ஹதீஸை ஒட்டி திருமதி இமாம் நூலாசிரியர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஓ இஸ்னாதுஹு லைஸபி முத்தசிலின், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை இருக்கிற அறிவிப்பாளர்கள் அதனுடைய சங்கிலி தொடர் வந்து கிடையாது, விடுபட்டிருக்கிறது. அவர்கிட்ட இவர் கேட்டார், இவர்கிட்ட அவர் கேட்டார்னு வரும் இல்லையா, அப்படி வரக்கூடிய நேரத்தில் இடையில சில பேர் விடுபட்டிருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு தொடராக இருக்கிறது. யார் விடுபட்டிருக்கிறார்னு கேட்டால், ஓ அபு ஜாஃபர் முகமது இப்னு அலி இப்னுல் ஹுசைன், முகமது இப்னு அலி இப்னுல் ஹுசைன் என்பவர், அதாவது இந்த செய்தி அறிவிக்கிற ஆள் இருக்கார்ல, யார் அறிவிக்கிறார்னு கேட்டால், ஹுசைன் ரலியல்லாஹுனுடைய மகன் அலி, ஹுசைன் ரலியல்லாஹுனுடைய தகப்பனார் பேர் அலி, ஹுசைன் ரலியல்லாஹுனுடைய மகன் பேர் அலி, அந்த மகனுடைய மகன் பேர் முகமது. இந்த செய்தியை வந்து அலி சொன்னதாக யார் அறிவிக்கிறார்னு கேட்டால், முகமதுங்கிறவர் அறிவிக்கிறார். அலி சொன்னதாக இந்த செய்தி அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் முகமது அறிவிக்கிறார். முகமதுங்கிறவர் அலியை பார்த்தவரா, அலி காலத்தில் வாழ்ந்தவரான்னு கிடையாது. இந்த முகமதுடைய தகப்பனார் வந்து அலி, அலியுடைய தகப்பனார் ஹுசைனு, ஹுசைனுடைய தகப்பனார் அலி. இவர் முகமதுங்கிற அவருடைய தகப்பனார் அலிகிட்ட இருந்து கேட்டார்னா ஒத்துக்கிடலாம்.
இவர் யார் சொன்னதா இதை சொல்றாருன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதா சொல்றாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக அவங்க மகன் ஹுசைன் அறிவிச்சாங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம். ஹுசைனுடைய மகன் அறிவித்தா கூட சந்திச்சு இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இது அந்த பேரனுடைய மகன், இவர் யாருன்னு கேட்டால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பேரனுடைய மகன் தான் முகமதுங்கிறவர். அப்போ இந்த முகமது என்பவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்ததே இல்லைங்கும் போது அலி சொன்னதாக அவர் எப்படி அறிவிப்பார்? இவருக்கும் அலிக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால இவருக்கு யாரோ இந்த செய்தியை சொல்லியிருப்பாங்க. அந்த யார் என்பது நமக்கு இங்கே தெரியல, சொல்லப்படவில்லை. அவர் நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம். அதனால யார் வழியாக இந்த செய்தி அவருக்கு கிடைத்திருக்கிறது? அவருக்கு சொன்ன ஆள் யார்? ஒரு ஆள் ரெண்டு ஆள் இடையில விடுபட்டு இருக்கிறது. அந்த ஆள் யாருங்கிறது தெரியாத வரைக்கும் அவர் பொய்யரா கூட இருந்திருக்கலாம், இட்டுக்கற்றவராக இருந்திருக்கலாம். இந்த செய்தி ஏற்கத்தக்கது இல்லைங்கிற கருத்துப்பட இஸ்னாதுஹு லைஸபி முத்தசிலின், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக இல்லை, ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி திருமதி இமாம் அவர்களே இந்த செய்தியை பற்றி சொல்லிடுறாங்க. அதாவது இதான ஆதாரங்கிறாங்க. அதாவது தலைமுடிக்கு எடைக்கு வெள்ளியை கொடுக்கணும் என்பதற்கு எந்த ஆதாரம் சொல்றாங்கன்னு கேட்டால் பாத்திமா நாயகிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் கட்டளை போட்டாங்க, இதைத்தான் ஆதாரமாக காட்டுறாங்க. அந்த ஆதாரம் அடிபட்டு போயிடுது. அதே மாதிரி இதே கருத்துப்பட முஸ்னத் அஹமதுங்கிற நூலில் 26,106 26,106வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் அதில் என்ன இருக்குன்னா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தபோது, ஹசன் பிறந்த பொழுது அதில் ஆமாம் ஹசன் பிறந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபாத்திமாட்ட, நீ தலைமுடியை மலித்து அந்த எடைக்கு வெள்ளியை நீ கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படியே ஃபாத்திமா நாயகி செஞ்சாங்க. பிறகு ஹுசைன் பிறந்த பொழுது அதே மாதிரி தான் செஞ்சாங்க என்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இதில் இதை அறிவிக்கக்கூடிய ஆள் அப்துல்லாஹி பின் முகமது பின் அகீல் அப்படிங்கிறவர் இதை அறிவிக்கிறார். முஸ்னத் அகமதில் வரக்கூடிய அறிவிப்புலையும் பைஹக்கிலையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ரெண்டுலையுமே அப்துல்லாஹி பின் முகமது பின் அகீல் என்பவர் இடம்பெற்றிருக்கிறார். இவர் நம்பகமான ஆள் கிடையாது. இவரை பற்றி சுஃபியான்கிறவர் சொல்கிறாரு, கானஃபி ஹிபுல்ஹி ஷைஉன், அவர் மனன சக்தியில் ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்குது, சரியாக ஞாபகப்படுத்த மாட்டார். அதே மாதிரி இப்னு உயைனா அவர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு முஈன் அவர்கள் சொல்கிறாங்க லைஸபி தாக்க, இவர் ஒரு பெருசாக எடுத்துக்கிற வேண்டிய ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி நிறைய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா லைஃபுன் ஃபி குல்லி அம்ரிஹி யஹ்யா பின் முயின் சொல்கிறாங்க, அவர் எல்லா விஷயத்துலையும் பலவீனமான ஆள், ஒன்றுலையும் சரியில்லாத ஆள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அபு ஹாத்தம் ராசி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் லையினுல் ஹதீஸ் லைஸபில் கவியி வலா மிம்மன் யுஹ்தஜி பி ஹதீஸி, இவர் பலவீனமான ஆள், பலமான ஆள் கிடையாது, இவருடைய ஹதீஸை சான்றாக எடுத்துக்கொள்ளத்தக்கவரும் இல்லை. இந்த விவரங்களை எல்லாம் ஜரஹு தாதீல்ங்கிற அல் ஜரஹு தாதீல்ங்கிற நூலில் இன்னும் பல நூல்களில் இந்த விவரங்களை பார்க்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு இப்படி சொன்னாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த போது தலைமுடி எடைக்கு வெள்ளி கொடுக்கணும்னு சொன்னாங்க என்ற செய்தி சரியானதாக இல்லை. அதே மாதிரி ஹாக்கிம்ங்கிற நூலில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதில் என்ன இடம்பெற்றிருக்குன்னு கேட்டால் இதே கருத்தான், ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் சொன்னா, வேற ஆட்கள் வழியா ஆள் வேறு அறிவிக்கக்கூடிய ஆட்கள் வேறையா இருக்கிறாங்க. அதில் இதே மாதிரி எடைக்கு எடை வெள்ளியை கொடுங்க, தலைமுடியை எடுத்து எடைக்கு எடை வெள்ளி கொடுங்கன்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கிறது. ஹாக்கிம் இதை சரியானதுன்னு சொல்லி இருந்தால் கூட அந்த ஹாக்கிமுக்கு ஃபுட்நோட் எழுதக்கூடிய தஹபிங்கிற ஹதீஸை சுண்டி பார்க்கக்கூடிய அறிஞர் சொல்கிறார் லைஸபி சஹீஹ்ங்கிறார், அவர் சரிங்கிறாரு, இது சரியான செய்தியே கிடையாது அப்படிங்கிறார். ஏன் சரியான இது கிடையாதுங்கிறோம்னு கேட்டால் இந்த செய்தியை அறிவிக்கிற ஆள் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக இதை அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அலி இப்னு ஹுசைன் இப்னு அலிங்கிறவர் அறிவிக்கிறார். அதாவது அலி சொன்னதாக அலியுடைய மகன் ஹுசைன், ஹுசைனுடைய மகன் அலி இருக்காருங்க, அலிகிட்டேருந்து அலி அறிவிக்கிறார். அலியுடைய பேரன் அலி, அந்த பேரன் தான் இதை அறிவிக்கிறார். அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி என்பவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக அறிவிக்கிறார். ஆனால் இவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சவரா? கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 40 மரணிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இறந்து போனது ஹிஜ்ரி 40.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 30 வருஷத்துல மௌத்தா போயிடுறாங்க. அப்படின்னா ஹிஜ்ரி 40 ஆகும். இப்போ ஹிஜ்ரி 40ல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறாங்க. இவர் எப்போ பிறக்கிறாருன்னு கேட்டால் யாரு இந்த செய்தியை அலி சொன்னதாக அறிவிக்கிறார்ல, இவர் பிறந்தது வந்து ஹிஜ்ரி 38. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் 40 ஹிஜ்ரி 40ல் பிறக்கிறாங்க. இவர் 38 இருக்கிறார். 2 வயசு இவருக்கு வரும்போது அலி ரலியல்லாஹு மௌத்தா போயிடுறாங்க. 2 வயசு பிள்ளை இவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கக்கூடிய நேரத்தில் 2 வயசு பால் குடி குழந்தையாக இவர் இருந்திருக்காரே தவிர அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வந்து இதை சொன்னாங்க என்று கேட்டு இவர் அறிவிச்சிருக்க முடியாது. யாராவது இவருக்கு சொல்லியிருப்பாங்க. அவர் யார்? யாராவது இவர் சொல்லியிருப்பாங்கன்னு ஆள் வேணும்ல. அப்போ இதை அறிவிக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன் அலி இருக்கார் பாருங்க. இந்த அலிக்கு வந்து ஜெயினுல் ஆபிதீன் பட்ட பேர் அவருக்கு. அந்த பேருடைய அந்த தகவலுக்காக வேண்டி அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி, இவர் தான் அந்த வரலாற்றில் வந்து ஜெயினுல் ஆபிதீன் சொல்லுவாங்க. இவர் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சின்ன பிள்ளையா பார்த்துருப்பாருன்னு சொல்லல. 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? 2 வயசு குழந்தையா இருக்கும்போது அலி மௌத்தா போயிட்டாங்க. இதனால இந்த செய்தியும் வந்து அறிவிப்பாளர் தொடர்பு இல்லாமல் இந்த தலைமுடியை எடுத்து வெள்ளிக்கு கொடுக்கணுங்கிறலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு இவர் சொன்னார், இவருக்கு இவர் சொன்னார், இவருக்கு இவர் சொன்னார், சங்கிலி தொடர் இருக்கும் இல்லையா, அது இருக்கவே செய்யாது. எல்லாம் விடுபட்டு போயிருக்கும். எல்லாம் என்ன செய்யணும், யாராவது விடுபட்டு போயிருக்கும் இடையில. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்னொரு பைஹக்கியில் வரக்கூடியது என்னன்னு கேட்டால் ஜாஃபர் இப்னு முகமது இப்னு அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதே மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாரு. இவர் வந்து ஃபாத்திமா நாயகி சொன்னதாக அறிவிக்கிறார். ஃபாத்திமா நாயகி சொன்னதை யார் அறிவிக்கிறார்னு கேட்டால் அலி இப்னுல் ஹுசைன் தான் அறிவிக்கிறார். அலியுடைய பேரன் அலி அறிவிக்கிறார். ஃபாத்திமா அலியவே அவர் பார்க்கலன்னு சொன்னால் ஃபாத்திமா நாயகி பார்த்துருக்க முடியுமா? ஃபாத்திமா நாயகி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 6 மாதத்தில் மௌத்தா போயிட்டாங்க. அதாவது ஹிஜ்ரி 11ல் மௌத்தா போயிடுறாங்க. அவங்க 11ல் மௌத்தா போகிறாங்க. இவர் 38ல் பிறக்கிறார். 38ல் பிறந்த ஒருத்தர் 11ல் மௌத்தா போனவர் சொன்னதாக ஒரு செய்தி அறிவிக்க முடியுமா? இந்த செய்தியும் ஏற்கத்தக்கதாக இல்லை. இதே மாதிரி வந்து இந்த வரக்கூடிய எல்லா செய்திகளும், எத்தனை செய்திகள் இருக்கிறது எல்லாத்துலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் 2 ஆள் இடையில விடுபட்டு இருக்கிறது. அந்த ஏன் விடுபட்டு அவர் யாரு? அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் ஆதாரமாக ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் நிறைய தப்புகள் எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் வந்து நுழைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து இது ஆதாரமாக கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சில ஹதீஸில் சங்கிலி தொடராக வேறு ஆளுக்கு அனசு இந்த மாதிரி வேறு ஆளுக்கு வழியாக அறிவிக்கப்பட்டதும் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் கோளாறான ஆள் வந்துடுவார். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் மோஜமுல் கபீருங்கிற நூலில் தபரானி அவர்களுடைய கபீருங்கிற நூல்லையும் இந்த செய்தி இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் 2 பேருடைய தலைமுடியை எடுத்து எடை போட்டு அந்த எடைக்கு வெள்ளியை கொடுக்க சொன்னாங்க என்று அனஸ் அறிவிக்கிற செய்தி வருகிறது. அனஸ் ஓகே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவர். ஆனால் அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய இப்னு லஹியா என்பவர் வர்றாரு. அவர் வந்து பலவீனமானவராக போயிடுறாரு. அவர் சரியான ஆள் இல்லை. அப்போ சங்கிலி தொடர் இருக்குமையானால் ஆள் சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஆள்கள்லாம் சரியாக இருந்தால் இடையில 2 பேர் ஒரு ஆள் விடுபட்டு போயிருக்கிறது. இப்படித்தான் இந்த செய்தி வந்து கிடைக்கிறது. இதே மாதிரி பஸாருங்கிற நூலில் இருக்கிறது, அவுசத்துங்கிற தபரானியுடைய அவுசத்தில் இருக்கிறது. எல்லாத்துலேயுமே இந்த மேட்ரு தான் இருக்கிறது. எந்த மேட்ரு? அதாவது இந்த இப்னு லஹியாங்கிறத தான் வர்றாரு. அதனால இந்த தலைமுடியை அக்கீகா கொடுக்கணுங்கிறது இருக்கே தவிர அக்கீகா கொடுக்குற அன்னைக்கே என்ன செய்யணும், தலைமுடியை எடுத்து அதை வந்து எடை போட்டு வெள்ளியை கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த அக்கீகா சம்பந்தமாக இன்னொரு செய்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் அக்கீகா கொடுக்கணும்னு இருக்கிறதுனால நமக்கு நம்ம தகப்பனார் அக்கீகா கொடுக்கல, நம்ம தாயார் அக்கீகா கொடுக்கல. இப்போ நமக்கு தெரிய வருது, நமக்கு அல்ல வசதி இருந்திருக்கிறான், இப்போ நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சில ஆளுங்க. சில கிதாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதாவது தனக்காக என்ன செய்யணும், தனக்காக தன்னுடைய பெற்றோர்கள் அக்கீகா கொடுக்கவில்லையானால் அதுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை சில மதுஹபுடைய கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆன பிறகு தனக்காக அக்கீகா கொடுத்து கொண்டார்கள். ஒரு ஆதாரம். ஆதாரம் என்னன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக 40 வயசுக்கு பின்னாடி நபியாக நஃப்ஸிஹி பஅத நுபுவா நபியாக ஆன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக வேண்டிய அக்கீகா கொடுத்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி பைஹக்கிங்கிற நூலில் 9வது வால்யூமில் 300ஆம் பக்கத்தில் இருக்கிறது.
ஹதீஸ் நம்பரில் சொல்வதாக இருந்தால் 19056வது ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அப்துல்லாஹ் இப்னு முஹர்ரர்னு ஒருத்தர் வந்து இதில் அறிவிக்கிறார். இந்த ஆள் வந்து சரியான ஆள் கிடையாது. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொய் செய்தி சொன்னதுனாலே இவரை கணக்கில் இருக்காம விட்டாங்க. அவ்வளோ ஆதாரபூர்வமான மோசமான ஒரு ஆள், இவரை ஆதாரமாக ஏற்றுக்கிற கூடாது அப்படிங்கிறது லைசபி செய்யின்னு இவரை பற்றி சொல்கிறாங்க. ஒன்று. அடுத்தது வந்து மோஜமுல் அவுசத்து தபரானியுடைய அவுசத்துங்கிற நூலில் இருக்கிறது. அதில் யார் வர்றாருன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியான பிறகு அக்கீகா கொடுத்தார்கள்னு சொல்லக்கூடியது வந்து அப்துல்லாஹ் இப்னு முஸன்னாங்கிறவர் வந்து இடம்பெறார். இந்த அப்துல்லாஹ் இப்னு முஸன்னா இடம்பெறக்கூடிய அந்த செய்தி வந்து பஸாருங்கிற நூல்லையும் இருக்கிறது, மோஜமுல் அவுசத்துங்கிற நூல்லையும் இருக்கிறது. இதில் என்ன வர்றாருன்னு கேட்டால் வந்து அந்த இஸ்மாயில், அதாவது அப்துல்லாஹ் இப்னு முஸன்னான்னு வர்றாரு இல்லையா, இவரும் பலவீனமான ஒரு ஆள். இவர் வந்து இந்த ஆளை மட்டும் இல்லாட்டி இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள்லாம் இவரை பற்றி கருத்து செய்கிறாங்க. இப்னு மொயின்கிறவர் இவர் லைசபி செய்யுங்கிறாரு. நசை வந்து லைசபி செய்யின்னா அவர் கணக்கில் வரமாட்டார். நசை இமாம் சொல்கிறாங்க இவர் பலமான ஆள் கிடையாது, லைசபி கவிங்கிறாங்க. அபூதாவுது சொல்கிறாங்க லா உஹ்ருஜ் ஹதீஸவு, இவர் ஹதீஸை நான் ரெக்கார்டை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சாஜிங்கிறவர் சொல்கிறாரு இவர் பலவீனமான ஆள்னு சொல்லி. இப்படி நிறைய பேர் வந்து அப்துல்லாஹ் இப்னு முஸன்னா என்பவரை சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது அப்துல்லாஹ் இப்னு முஹர்ரர்ங்கிற வழியாகத்தான் இந்த செய்தி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நவவி இமாம் அவர்கள் சொல்கிறாங்க தன்னுடைய முஹதபுடைய ஷரகில் வந்து விரிவுரையில் இது சம்பந்தமாக வர்ற எல்லா ஹதீஸும் பாத்திலு, தப்பு, பொய், இட்டுக்கட்டப்பட்டது, சரியானது இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக குர்பானி கொடுத்தாங்க என்று ஒரு ஆதாரத்தை வைத்துக்கொண்டு நமக்காக நம்ம கொடுக்கணும் என்றெல்லாம் சொல்லுவது தப்பு. இன்னும் சொல்ல போனால் 7ஆம் நாள் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. 7ஆம் நாள் ஃபிக்ஸ் பண்ண பிறகு 8ஆம் நாள் கூட கொடுக்க கூடாதுன்னு இருக்குது. அப்போ இப்படி தனக்காக கொடுப்பாங்க? 40 வருஷத்துக்கு இப்படி கொடுப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 7ஆம் நாள் கொடுக்க சொல்லிட்டாங்க. 14 கூட கொடுக்கறதுக்கு ஆதாரம் கிடையாது, 21 கொடுக்கறது கூட ஆதாரம் கிடையாது. அப்போ 7ஆம் நாள் என்ற அந்த ஒரு நாளில் தான் கொடுக்கலாங்கும் போது நம்ம தான் 7ஆம் நாளை கடந்து விட்டோமே, நம்ம எப்படி கொடுக்க முடியும்? நம்ம தகப்பனார் கூட நம்ம ஒரு 10ஆம் நாள் அடைஞ்ச பிறகு கொடுக்க இயலுமா? 10ஆம் நாள் கடந்து வந்துட்டா கூட நம்ம கொடுக்க முடியாது. அதனால அகீகா என்பது வந்து அவங்க அந்த 7 நாளைக்குள்ள 7ஆவது நாள் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கணும், இல்லை என்று சொன்னால் அதை விட்டுற வேண்டும் என்பதுதான் சட்டம். அதனால இந்த அகீகா சம்பந்தமாக, இந்த தலைமுடியை மலித்து தர்மம் செய்கிறது சம்பந்தமாக உள்ள சட்டங்கள் இவ்வளவு தான். அப்புறம் குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்து தலைமுடியை எடுத்தாச்சு. தலைமுடி நம்ம விருப்பம் போல எடுத்துக்கலாம், தலைமுடி எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அகீகா கொடுத்துவிட்டோம். அடுத்து என்ன செய்யணும் என்று சொன்னால் குழந்தை சம்பந்தமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டால் குழந்தைக்கு வந்து பால் ஊட்டி வளர்க்குதல், அது ஒரு முக்கியமான மேட்ருங்க. பால் ஊட்டுறதுனா என்ன, பால் ஊட்டுற சட்டம் என்ன, யார் பால் ஊட்டணும், பால் ஊட்டுற அவசியமா, அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது, இந்த சட்டங்கள் ரொம்ப முக்கியமான சட்டங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அது சம்பந்தமான சட்டங்களை நம்ம விரிவாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் அகீகா சம்பந்தமான அனைத்து சட்டங்களையும் ஒரு முழுமையாக நாம் அறிந்து கொண்டு விட்டோம். இன்றைய தினம் பெற்றெடுத்த குழந்தைக்கு வந்து பால் ஊட்ட வேண்டும். இந்த பால் ஊட்டுவதை பொறுத்தவரை அது வந்து மார்க்கத்தில் அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க்கத்தில் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் பக்ராவில் 233வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உல் வாலிதாத்து யுர்லிஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி. தாயார்கள், அன்னையர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு முழுமையாக 2 வருடம் பால் ஊட்ட வேண்டும். குர்ஆனுடைய ஆர்டர். உல் வாலிதாத்து யுர்லிஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி. தாய்மார்கள் குழந்தைகளுக்கு வந்து 2 ஆண்டுகள் என்ன செய்யணும், முழுமையாக பால் ஊட்ட வேண்டும். இது கூட எது சம்பந்தமா இந்த வசனத்தில் வருதுன்னு கேட்டால் விவாகரத்து சம்பந்தமாக வருகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில் விவாகரத்து ஏற்பட்டு போய்விட்டது. இந்த விவாகரத்து ஏற்பட்ட உடனே குழந்தை வந்து பால் குடிக்கிற குழந்தை,
1 மாத குழந்தை, 2 மாத குழந்தை, 1 வருஷ குழந்தையா இருக்கிறது. இப்போ டைவர்ஸ் ஆகி போச்சு. அதை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். அப்போ இந்த பாலூட்டுதல் என்பது அது எப்படி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, லிமன் அராது ஐயுத்திம்மர் அல்லாஹ், பாலூற்றதை முழுமைப்படுத்த வேண்டும் என்று அந்த விவாகரத்து செய்யப்பட்ட கணவன் விரும்பினானேயானால், டைவர்ஸ் ஆனால் கூட குழந்தைக்கு 2 வருஷம் பாலூட்ட வேண்டும். ஆனால் அந்த டைவர்ஸ் ஆன காரணத்தினால, விவாகரத்து ஏற்பட்ட காரணத்தினால என்ன பண்ணணும்னு கேட்டா, அலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன, தந்தை அந்த பெண்களுக்கு உணவும் உடையும் அளிப்பது கடமை. விவாகரத்து ஏற்பட்டு போச்சு. விவாகரத்து ஏற்படும் பொழுது பால் குடிக்கிற குழந்தை இருக்கிறது. விவாகரத்து ஆயிட்டதுனால அவன் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பால் கொடுக்கணும், 2 வருஷம் கொடுக்கணும். 2 வருஷம் ஒரு விவாகரத்து நடக்கும்போது குழந்தைக்கு 1 வயசுன்னு சொன்னா இன்னும் 1 வயசுக்கு கொடுக்கணும். விவாகரத்து நடக்கும்போது குழந்தைக்கு ஒரு 3 மாசம்னு சொன்னா இன்னொரு 1.25 வருஷம் நம்ம கொடுக்கணும். 21 மாசம் கொடுக்கணும் மீதி. அப்ப அந்த மாதிரி 2 வருஷம் கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுக்கும் பொழுது இவன் விவாகரத்து பண்ணிய காரணத்தினால அப்புறம் அவ அந்த ஃப்ரீயா அதை கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், பால் அவங்க கொடுக்கணும், செலவு நீ கொடுறாங்கிறான் அல்லாஹ். அந்த கணவன் என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த பெண்ணுக்கு உணவு உடையெல்லாம் நீ தான் கொடுக்கணும். அந்த பால் ஊற்றுறதுக்கு தனியா என்ன செய்யணும், அவங்களுக்கு அந்த பால் ஊற்றுற 2 வருஷ காலத்துக்கு அவர்களுக்கு அந்த கட்டணம் நீ கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும் கட்டணம்? லா துகல்லஃபு நஃப்சுன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவும் சக்திக்கு உட்பட்டு தான் மார்க்கத்தில் சட்டம் போடப்படும், சிரமம் தரப்படும். அதனால வலா துலார வாலிதத்தும்பி வலதிகா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் காரணமாக கஷ்டம் தரப்பட மாட்டாள். ஒலா மௌலூதுன் லஹு பி வலதிஹி, தந்தையும் தன்னுடைய பிள்ளையின் காரணமாக சிரமம் தரப்பட மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதன் மூலமாக இதை அந்த ஜமாத்துல பொறுப்பாளர்கள் தீர்மானிக்கணும். இவங்க வசதி என்ன, உன் வசதி என்ன, இதுக்கு பால் ஊற்றுறதுக்கு 100 ரூபா, பால் ஊற்றுறதுக்கு 200 ரூபான்னு தீர்மானிக்க இயலாது. இதுல என்ன அல்லாஹ் கணக்கு சொல்றான்னு கேட்டா, வசதியும் சக்தியும் தான். அவங்களுடைய ஆப்ஷன் என்ன, இவனுடைய சக்தி என்ன, நல்ல கோடி கோடி அல்லாஹ் கொடுத்துருந்தான்னு சொன்னா பால் கொடுக்குற 5 லட்ச ரூபா கொடுன்னு சொல்ல வேண்டியதான். அதைத்தான் தீர்மானிச்சுக்கணும். அந்த மாதிரி 2 பேரை வைத்து பேசி நேர்மையான முறையில் ஒரு தொகையை தீர்மானித்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல சொல்லும் பொழுது ஒயின் அரத்தும் அன் தஸ்தர்லிவு அவுலாதக்கும் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் இதா சல்லம்தும் மாத்தைத்தும் பில் மாரூஃப். அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றான்னு கேட்டா, உங்க குழந்தைக்கு விவாகரத்து ஏற்பட்டு போச்சு, எதுக்கு நான் இதுக்கு பால் கொடுக்குறேன்னு அந்த பெண்ணு மறுக்கிறா, அல்லது இவன் மறுக்கிறான், விவாகரத்துக்கு என் பிள்ளைக்கு நீ ஏன் பால் கொடுக்குற அப்படின்னு மறுக்கிறான். இந்த மாதிரி இருந்தால் 2 பேரும் சேர்ந்த ஒரு தீர்மானத்துக்கு வேற ஒரு பெண்ணு என்ன செய்யட்டும், இன்னொரு பெண்ணு அவனுக்கு பால் கொடுக்க, குழந்தைக்கு பால் கொடுக்கட்டும் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப இந்த பால் கொடுத்தல் என்பது முக்கியம் விளங்குறது குழந்தைக்கு. அதாவது எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னு கேட்டா, விவாகரத்து நடந்து விட்டால் கூட அந்த தாய் அதை காரணம் காட்டி பால் கொடுக்க மறுத்தால் அப்ப என்ன செய்யலாமா, அப்ப கூட இந்த குழந்தைக்கு புட்டிப்பால் வாங்கி கூட நல்லா சொல்லல, வேற ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லல. வேற ஒரு பெண் என்ன செய்யணும், என் புட்டிப்பால் தான் அந்த காலத்துல இல்லாவிட்டா கூட மாட்டுப்பால் இருக்கத்தானே செஞ்சு, ஒட்டகப்பால் இருக்கத்தானே செஞ்சு, ஏன் ஆரோக்கியமான ஆட்டுப்பால் கூட இருக்கத்தானே செஞ்சு. அந்த வசதி ஆட்டுப்பால்லாம் அங்கே அதிகமாக இருக்கும். ஒரு ஆட்டுலேருந்து ஒரு மாட்டளவுக்கு பால் கறக்க முடியும். அந்த மாதிரி ஆடுகள் அங்கே அந்த மாதிரி எல்லாம் கொடுங்கன்னு சொல்லாம அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மாதிரி பால் கொடுக்குற பெண்ணுக்கு ஒரு கூலியை கொடுத்தாவது வேற ஒரு பெண்ணுட்டையாவது என்ன செய்யுங்க, நீங்க பால் ஊற்றுங்க. அப்போ குழந்தைக்கு யார் பால் ஊற்றுறதுங்கிற விவகாரத்தில் அதில் ஒரு தாராள போக்கு இஸ்லாத்தில் இருந்தாலும் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டணுங்கிற எல்லாம் பிடிவாதமாக இருக்கிறான். நீ கொடுக்காட்டாலும் இன்னொருத்தியாவது கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு அவன் படைச்சவனுக்கு தெரியுமில்லங்க, தாய்ப்பால் தான் ஒரு குழந்தையுடைய வளர்ச்சிக்கு, ஒரு குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு, ஒரு குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கெல்லாம் அந்த 2 வருஷம் கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் தான் காரணமா இருக்கிறது. அதனால இப்ப என்னன்னு கேட்டா, விவாகரத்தை பற்றி இந்த வசனம் சொல்றதுனால இதெல்லாம் சேர்த்து சொல்றோம். அப்ப விவாகரத்து நடந்த நேரத்தில் கூட 2 வருஷம் பால் ஊட்டுதல் என்கிற சட்டத்தை அங்க யாவப்படுத்துறான். விவாகரத்து நடக்காத நேரத்தில் சொல்ல தேவையில்லை, அவங்களா கொடுத்துருவாங்களாம். விவாகரத்து நடக்கலைங்கும் பொழுது அது அவங்க இயற்கை அந்த பாசம் அதுலயே கரெக்டா வண்டி ஓடிடும். விவாகரத்து நடந்த பிறகுதான் உன் பிள்ளையா ஏன் பிள்ளையா நான் ஏன் கொடுக்க நீ ஏன் கொடுக்கன்னு சொல்லி அது ஒரு கருவியா பயன்படுத்தப்படும்.
கணவனும் அந்த பிள்ளைய வந்து கருவியா பயன்படுத்திக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுவான், மனைவியும் அந்த குழந்தைய கருவியா பயன்படுத்தி கொண்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே அந்த பலவீனம் இருக்கிறது. அந்த குழந்தைய வந்து பந்தாடிடக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னா, நீ பிரிஞ்சா பிரிஞ்சுட்டு போ, 2 வருஷம் பால் விட்டு 2 வருஷம் கம்ப்ளீட்டா 24 மாசம் தாய்ப்பால் கட்டாயம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். முடியலைங்கிறீங்களா? அவ கொடுக்க கூடாது நீ நினைக்கிறியா? அல்ல இவன் பிள்ளைக்கு நான் ஏன் கொடுக்கணும் அவன் நினைக்கிறாளா? பிரச்சனை இல்லை, அப்படி விவகாரம் பண்ணி போறத போங்க, வேற ஒருத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து தாய்ப்பால் கொடுக்கிறது அவசியம் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிகிறது. அதே நேரத்தில் வந்து இந்த விவாகரத்தை காரணம் காட்டி தானே இல்ல வேற வேற பெண்ணை பால் கொடுக்கலாம்னு சொல்றான். விவாகரத்து நடக்கலைன்னா அந்த குழந்தைக்கு அவங்க தான் கொடுக்கணும். ஆனால் அதில் சில நோய் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை, பால் சுரக்கலை, அது மாதிரி இருந்தால் செவிலித்தாய் மூலமாக என்ன செய்யலாம், வேற ஒரு பால் ஒட்டிக்கலாம். அது இல்லாட்டி தான் எந்த எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டானே. ஆனால் அழகு போயிடும், அது அப்படியெல்லாம் ஒரு காரணத்தை காட்டிக்கிட்டு தொந்தரவு நினைத்து கொண்டு அவர்கள் வந்து பால் குடிக்கிறத மறுக்கிற காட்சி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக பெத்தெடுத்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலன்னு சொன்னால் மார்பக புற்றுநோய் வரும், மார்பகத்தில் கேன்சர் வந்துடும். மார்பக கேன்சருக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சுரக்கிற பாலை கொடுக்காம அதை வந்து அதே ஜாமா வைக்கிறதுனால அது வந்து அந்த புற்றுநோய் உருவாவதற்கான ஒரு அடித்தளமாக அது வேறாக சாராத அமைஞ்சு போயிடுது அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. அது வேறு பல நோய்களும் என்ன செய்யும் அதனால உருவாகும். அல்ல இயற்கை அது உற்பத்தி ஆகிறான்னு சொன்னா அந்த பாலை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தை உருவானதுல இருந்து அந்த கர்ப்பப்பையில உள்ள பல விஷயங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை நிறுத்திட்டோம்னு சொன்னா உள்ளுக்குள்ளேயும் நிறைய கோளாறுகள் வருங்கிறாங்க. இது சம்பந்தமாக மருத்துவர்களுடைய ஆலோசனையை கூட நீங்க கேட்டுக்கொள்ளலாம். அதனால குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தல் என்பது ரொம்ப முக்கியமானது. அதனுடைய அளவு எவ்வளவுன்னு கேட்டா 2 வருஷம் கம்ப்ளீட்டா கொடுக்கணும். அடுத்தது வந்து 2 வருஷத்துக்கு பிறகு கிடையாது, 3 வருஷம் 4 வருஷத்துக்குலாம் பால் கொடுக்கக்கூடாது. 2 வருஷம் தான் எல்லாம் கணக்கு சொல்லி காட்டுறான். இன்னொரு ஆயத்தில் 46வது அத்தியாயம் 15வது வசனத்தில் இது வேற மாதிரி ஒரு கணக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான். இதை விட கொஞ்சம் குறைவா வர்ற மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா. அது என்ன வசனம்னு கேட்டா, வசைனல் இன்சானபி வாலிதைகி, பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு இஹ்சானன், நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு நாம் வலியுறுத்துகிறோம். ஹமலத்துஹு உம்முஹு கர்ஹன் வலாத்துஹு கர்ஹன், அவனுடைய தாய் வந்து அவனை சிரமத்தோடு சுமக்கிறாள், சிரமத்தோடு தான் அவனை பெற்றெடுக்கிறாள். ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹரா, அவனை சுமந்ததும் பால் குடியை மறக்கடித்ததும் சேர்த்து 30 மாதங்கள் அப்படின்னு வருது. 46வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, கற்பறையில் சுமந்ததும் பால் கொடுத்ததும் எவ்வளவு நாள், 30 மாசம்ங்கிறான். எல்லா மக்களுக்கும் தெரியும் கற்பறையில் எவ்வளவு நாள் சுமக்கிறாங்கிறது. 10 மாசம் ரவுண்டு 10 மாசம் இல்லாட்டாலும் 9 மாசம் சில்லற வர்றதுனால 10 மாசம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப 10 மாத காலம் வந்து தாயுடைய கருவறையில் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் வந்து 2க்கும் சேர்த்து 30 மாசம்ங்கிறான். அப்ப 10 மாசத்தை கழிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா 20 மாசம் தான் வருது பால் கொடுக்கிறது. 10 மாசம் வயிற்றுல இருந்த காலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வயிற்றுல இருந்த காலமும் குழந்தைக்கு பால் ஊற்ற காலமும் 30 ஷஹரா 30 மாதங்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, 10 மாசம் கருவறையில் உள்ளதை கழிச்சிட்டு பார்த்தோம்னு சொன்னா பால் கொடுக்கிறது 30 மாசம், பால் கொடுக்கிறது 20 மாசம், 24 மாசம் இல்லை அப்படின்னு வருது. இந்த வசனமும் ஏற்கனவே சொன்ன அந்த வசனமும் ஒரு மோதிர மாதிரி கூட தெரியும் பார்த்தீங்கன்னா. அது என்ன ஹவுலைனி 2 வருஷம் மட்டும் இல்ல சொல்லல, காமிலைனிங்கிறான். 2 வருஷம் நிறைவா முழுமையான 2 வருஷம், 23 மாசம் கூட இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு. அப்ப 24 மாசம் ரவுண்டா இருக்கணுங்கிற அளவுக்கு எல்லாம் என்ன செய்யறான், அதை ரவுண்டு பண்ணி காமிலைனின்னு வேற ஒரு சேர்த்து சொல்றான். இங்கே என்னடான்னு கேட்டா 30 மாசம் 2க்கும் சேர்த்து 30 போட்டு 20 மாசம் தானே வருது அப்படின்னு வந்து ஒரு டவுட் நமக்கு வரும். இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தையில வந்து எந்த ஒரு முரண்பாடு இருக்காது. இதை முதல்ல விளங்கி கொள்ளணும். நான் இப்ப நம்மளே வந்துங்க மனிதன் வந்து எதுல வேணாலும் தப்பு செய்வான். இந்த சாதாரண கூட்டல் கணக்குல தப்பு வராது. கூட்டல் கணக்கில் தப்பு வருமா? ஏற்கனவே 2 வருஷம் சொல்லிவிட்டு இப்போ 30 மாசம் நம்மளே சொல்லுவோமா? நம்மளே சாதாரண ஒரு சொல்ல மாட்டோம். ஏன்னா நேற்று 24 சொல்லிட்டு இப்போ எப்படி 20 சொல்றதுன்னு செய்வோம். அப்ப இதுல அல்லாஹ் வேணும்னு சொல்றான். அங்க வந்து 2 வருஷம் சொல்லிவிட்டு இங்க வந்து என்ன செய்யறான், இன்னும் 2 சேர்ந்து 30 மாசம்ங்கிறான்.
இதுல நம்ம என்ன விளங்கிக்கிறோம்னு கேட்டா, கண்டிப்பா வந்து குர்ஆன்ல உள்ளது பொய்யாகாது, முரண்பாடு இருக்காது. அப்படிங்கிற வகையில் பால் ஊற்று 2 வருஷம் தான், அது தெளிவான வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறது. இது ரெண்டுக்கு சேர்த்து 30 நீங்க வந்திருக்கிறது. அப்போ பால் ஊற்று 2 வருஷங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அப்போ 30 மாசத்துல வந்து பால் ஊற்ற 2 வருஷத்தை கழிச்சு விடுங்க. மீதி எவ்வளவு இருக்குது? 6 மாசம் தான் இருக்குது. 6 மாசம் தான் கருவில் இருக்கிறான்னு கேட்டா, ஆமா, மனிதனாக கருவில் இருக்குது 6 மாசம் தாங்க. இங்க என்ன வருதுன்னு கேட்டா, அதாவது வசையினல் இன்சான்னு வருது. இன்சானுக்கு நாம் வலியுறுத்தினோம். இன்சானே அவள் சுமக்கிறாள். அந்த வலா துகு என்பது வந்து இன்சான மனுஷனை அவள் கருவையில் சுமக்கிறது என்பதுன்னு வருது. அப்ப கருவை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கரு உருவாகி குழந்தையாக வெளியே வருவதற்கு வேண்டுமானால் 10 மாதம் ஏற்படலாமே தவிர, அந்த குழந்தை மனிதன்கிற ஒரு ஸ்டேஜ் அடைகிறதுக்கு வந்து 4 மாசம் 3.5 மாசம் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் குரங்குடைய கருவும் மனுஷனுடைய கருவும் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். தோற்றத்தில் மாத்திரம் அல்ல, எல்லா விதமான ஆய்வுலையும் நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அது மனிதன் தான் சொல்வதற்கு எந்த ஒரு விஷயமும் அதுல இருக்காது. 1 மாச கருவுக்கும் 2 மாச கருவுக்கும் 3 மாச கருவையும் எடுத்து போய் செக் பண்ணீங்கன்னு சொன்னா, இது மனித கருதான் சொல்வதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இருக்காது. அப்ப கழுதை நாய் பண்ணி எல்லாமே இப்படித்தான் இருக்கும். மனித கரு மனிதன்கிற ஒரு ஸ்டேஜுக்குரிய சமாச்சாரங்கள் எல்லாம் எப்ப வந்து மனிதனுக்கு அந்த கருவுல தோன்றுதுன்னு சொன்னா, ஒரு 3.5 மாசம் அந்த மாதிரி கட்டத்துக்கு பிறகுதான் தோன்றுகிறது. அதை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, மனுஷனா வயிற்றுல இருக்கிறது இவன் 6 மாசம் தான் இருக்கிறான். அதுக்கு முந்தைய ஒரு பிண்ட், அது என்னன்னு சொல்ல இயலாது, சும்மா சதை மாதிரி வளருது. வளர்ந்த பிறகு இவன் மனுஷனா அல்ல ஆக்குறான். ஒரு 4 மாசத்துக்கு என்ன பண்றான்ல, மனுஷனாக ஆக்குகிறான் அப்படின்னு சொல்லி சும்மா அன்சனாக ஹல்கன் ஆகர், வேற ஒரு படைப்பாக பிறகு நம்ம மாத்துகிறோம் நல்லா சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூட, முதல்ல அலக்கா விந்து துளியாக இருந்தது, விந்து துளியாக இருந்தது வந்து கருவுற்ற சினை முட்டையாக மாறியது, அதுக்கப்புறம் சதை கட்டியாக மாறியது, அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறது, சும்மா அன்சனாகு ஹலக்னல் அலக்கத்த முலுகத்தன் ஃபஹலக்னல் முலுகத்த இலாமன் ஃபகசவுனல் இலாம லஹ்மன் சும்மா அன்சனா ஹல்கனா. அப்புறம் தான் வேற படைப்பை மாத்துறோம். அது வரைக்கும் ஒரே மாதிரி தான், கழுத குதிரை மாதிரி தான் நீ இருப்ப கருவறையில் இருக்கிறது. நீ வேற படைப்பா மாறது என்ன, சதைக்கட்டி, எல்லாம் சதைக்கட்டி தான். குரங்குடைய கர்ப்பப்பையில் இருக்கிறதும் ஒரு சதைக்கட்டியாக தான் இருக்கு, மனுஷனுடைய கர்ப்பப்பையில் இருக்கிறதும் சதைக்கட்டியாக தான் இருக்கும். அது சதைக்கட்டியை தவிர அதில் வேற ஒரு ரிசல்ட் ஒன்று இருக்காது. அப்போ வேற ஒரு படைப்பா மாத்திர அந்த ப்ரோக்ராம் பண்ணுவதற்கு வந்து அது ஒரு 4 மாசம் ஆயிரும். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மனுஷனை சுமக்குதல் அந்த வார்த்தை வருது, கருவை சுமக்குதல் வரல. மனிதனை சுமக்குதல் சொன்ன வார்த்தையை போடும் பொழுது மனுஷனா சுமக்கிறது தானே சொல்லணும். அதனால படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு வந்து எப்ப மனுஷனை ஆக்குறான்னு அவனுக்கு தெரியறதுனால இப்படி ஒரு வார்த்தையை போட்டிருக்கான். அதை விட்டுருவோம், அந்த ஆய்வுகள்ல இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த வசனத்தில் இருந்தும் தெரிகிறது, என்ன தெரிகிறது, இது 2 வருடங்கள் பாலூட்ட வேண்டும், குழந்தைக்கு வந்து 2 வருடம் பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். 2 வருஷம் பாலூட்ட வேண்டும். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டா, இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறது இருக்குல்ல, 2 வருஷத்துக்கு உள்ள பால் ஊட்டினா தான் பால் ஊட்டுற சட்டமே ஏற்படும். இது விளங்கிக்கணும். இப்போ தாயார் 2 வருஷம் பால் ஊட்டணும், சரி. ஒரு குழந்தைக்கு வேற ஒரு பெண்ணிட்ட நம்ம பால் ஊட்டுறதுக்காக நம்ம கொடுக்குறோம், பால் ஊட்டுறாங்க. இஸ்லாமிய அடிப்படையில் பெற்றெடுத்தவர்கள் எப்படி தாய்ங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வருகிறார்களோ